கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் சிம்ஸ் ஹலோ டாக்டர். கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் சிம்ஸ் ஹலோ டாக்டர். நம்ம கூட இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறாங்க. இந்த 2026 ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பிரத்யேகமாக எப்படி அவங்களுக்கு அந்த பலன் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் தொழில் செட் ஆகலைன்னா எந்த காலத்துலேயும் ஆகாது, இன்னும் அடுத்த 12 வருஷம் ஆகும். அதனால் நீங்கள் கொல்ல விட்டிங்கன்னா தான் உண்டு, அந்த அளவுக்கு நல்ல நேரம். 7.5 சனி எல்லாருக்கும் வரக்கூடியது தான். 27 வருஷத்துக்குள்ளே 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி எல்லாம் வரணும். சனி என்பது பயம்புறுத்துறதுக்கள், சனி என்பது பாடத்தை கொடுப்பவர். உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கு சனியால் எந்த பாதிப்பும் வராது என்பது ரிசர்ச்சிலே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ எப்போவுமே நம்மளை புத்துணர்ச்சியுடன் இருக்கக்கூடிய அமைப்புக்கு மாறணும். டூ மச் கமிட்மெண்ட் மேஷ ராசிக்காரர்கள் கொடுப்பார்கள் இந்த வருஷம். அதில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருங்க. உங்களுடைய எல்லா விதமான ப்ரோக்ராமும் செக்ரட்டரி பிஎஸ் இருந்தாலும் நீங்களே கொஞ்சம் பர்சனலாக எழுதி ஞாபக மருதி அதிகமாக வரும். அதே போல் பண வரவுக்கு உண்டான அனுகூலம் காணப்படும். நிறைய சொத்துக்கள் நல்ல திசைகள் நடக்கக்கூடிய சமயத்தில் இந்த வருஷம் அதிகமான சொத்துக்கள் வாங்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். குடும்பத்தில் அனுகூலம் காணப்படும். 5ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் அபிராமியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் படிப்பது குடும்பத்தில் பூர்வ புண்ணியத்தை பலம் பெற செய்யும். பூர்வ புண்ணியத்திற்குன்னு உலகத்தில் பரிகாரம் கிடையாது. அபிராமி அந்தாதியை தவிர வேறு பரிகாரமே உலகத்தில் கிடையாதும். பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும், அனுமன் சாலிசா கேட்பதும், வயிற்று பிரச்சனையை பார்த்து கொள்வதும் விசேஷம். மேஷராசி நேயர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வருஷத்தில் பொதுவாகவே அவர்களுக்கு பிரயாணங்கள் நிறையா இருக்கக்கூடிய, இடமாற்றம் நிறையா இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு. அன்டில் நான் சொல்றது பூரா ஜூனுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். 2026 பிரயாணங்கள் நிறையா இருக்கும். தந்தையார் அப்பாவுக்கு சில உடல் உபாதைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சில ஒற்றுமைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஃபேமிலியில் மற்றவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் என்னோட கணவர் ஒத்துக்கிட்டா போதும், என் மனைவி ஒத்துக்கிட்டா போதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு விஷயங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பை கொண்டதாக இருந்துட்டு இருக்கும். ஆஃப்டர் ஜூன் மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடியது இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இவர்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும். தொழிலுக்குண்டான முதலீடு, ஒரு தொழில் பண்ணி அதற்குண்டான முதலீடு, நான் என்ன நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும் எதிர்பார்த்தவங்களுக்கு அற்புதமான படிப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள், ஒரு தடங்களாய் ஒரு விரயமாகி அந்த காரியம் நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வர்றதுக்குண்டானதாக இருக்கும். தன்னை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நிறைய விஷயத்தை அவங்க முன்னெடுத்துவாங்க. நான் கரெக்டு, நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நிறையா விஷயங்களை முன்னிறுத்தி செயல்படுத்தக்கூடிய அமைப்பை கொண்டதாக இந்த வருஷத்தில் இருக்கிறதுக்குடானதை நம்ம பார்க்க முடியுது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆரோக்கிய விஷயங்களில் சில உடல் உபாதைகளில் கண் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும், கவனம் என்பது தேவை. பிள்ளையார் வழிபாட்டோட இந்த வருஷத்தை ஆரம்பித்தாங்கன்னா இந்த வருடம் அவர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கறதா இருக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முழுக்க 2026 ஜனவரி 1 டிசம்பர் வரைக்கும் சனி பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 11 ராகு, 5ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ஸோ இது பார்த்திங்கன்னா அதிகப்படியான விரைய செலவு கொடுக்கும், மருத்துவ செலவு தரும். தொழிலில் 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால ஆசை காமிச்சு இது மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஜெயிச்சிடலான்ற அவங்க சதுரங்க வேட்டப்படுத்த வர மாதிரி யாராவது ஆலோசனை சொல்லி பணத்தை அதிகமாக லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அமைதியாக, ரொம்ப கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கணும். சக்திக்கு மீறி கடன் வாங்கினால் அது லாஸ் ஆக போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விற்காத பொருள், 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால விற்காத பழைய வீட்டு மனைகள், பழைய ஏதாவது வண்டி வாகனங்கள், பழைய பொருட்கள் ஏதாவது நல்ல ரேட்டுக்கு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் பிள்ளைகளுடன் சின்ன மனஸ்தாபம் வரும். 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால சொத்து பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பாகப்பிரிவினைகள் ஏற்படும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் விவாகரத்தானவர்களுக்கெல்லாம் மீண்டும் மறுதிருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் அதிக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மொய் வைக்கக்கூடிய நிலை ஏற்படும். 5ஆம் இடத்தில் கேது பகவானும் அதன் பார்வையாக குரு பகவான் இருப்பதனால ஸோ இந்த 5இல் இருக்கக்கூடிய கேது குழந்தை இல்லாத மேசராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை செயற்கை முறை IVF, IUI இது போன்ற செயற்கை முறை கருத்தரிப்புக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ 11ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால இந்த டைமில் ஆண்கள் பெண்களுடன் அதிகம் பழக வேண்டாம், பெண்கள் ஆண்களுடன் அதிக பழக வேண்டாம். ஒரு பவுண்டரியோட செட் பண்ணுங்கள். இல்லை என்றால் இது அடுத்த லெவல் பழகி தேவையில்லாத பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேஷராசிக்கு இப்போ 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 7.5 சனி அப்படிங்கிறப்ப விரய சனியாக இருக்குது. ஆனால் அந்த விரய சனி குருவுடைய வீட்டில் இருக்கிறனால கண்டிப்பாக சுப விரயங்கள் நடக்கும். அந்த சுப விரயங்கள் குடும்பத்துக்கு உங்களுடைய தந்தையுடைய
தொழில் விருத்திக்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய விருத்திக்காக. மனைவி பேரில் தொழில் செய்கிறீங்களா, ஏன்னா மனைவி ஸ்தானத்துக்கு குரு பார்க்கறதுனால மனைவியோட விருத்திக்காகவும் நீங்கள் வந்து செலவினங்கள் செய்வீங்க. மற்றும் இந்த வருஷத்தில் வந்து தொழில் விருத்திக்காக செலவினங்கள் செய்வீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் வந்து புதிய முயற்சிகளை செய்யலாம். எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். ஆனால் எல்லா வெற்றியும் வந்து முதல்ல தோல்வி ஏற்படுமோ என்ற பயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 7.5 சனி அப்படிங்கிறப்போ முதல்ல வந்து ஒரு தாமதத்தை ஏற்படுத்தும். மெதுவாக நடக்கக்கூடியவன் சனி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து தோல்வி ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படும். ஆனால் 2வது 3வது முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும். இந்த வருஷம் திருமணம் ஆகாத இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷ கடைசியில் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் அதிச்சாரத்தில் குரு செல்லும் போது உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடும். அந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டைமில் வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் நிறைய இருக்குது. வாகனங்கள் வாங்கும்போது பழைய வாகனத்தை நீங்கள் வாங்க வேண்டாம். பழைய வாகனம் வாங்கினா நிறைய ரிப்பேர் செலவுகள் ஆகும். புதிய வாகனங்கள் வாங்குங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து இந்த வருஷத்தில் வந்து 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறனால வந்து கருவுற்ற பெண்கள் ரொம்ப தூரம் பிரயாணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். ரொம்ப நேரம் வந்து ரொம்ப தூரத்தில் பிரயாணம் செய்தால் கர்ப்பம் களைவதற்கான வாய்ப்புகள், கேது 5ஆம் இடத்துல பகையை இருப்பதனால உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து கருவுற்ற தாய்மார்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்து இந்த வருஷம் வந்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சரஸ்வதி ஹயகிரிவரை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமானது. பரணியில் பிறந்தவங்க வந்து துர்க்கையம்மன் அல்லது காளியம்மனை வழிபாடு செய்யணும். அதுவும் பரணி நட்சத்திரத்தை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். கிருத்திகையில் பிறந்தவங்க வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டின் மூலமாக இந்த வருஷம் முழுமைக்கும் நீங்கள் சந்தோஷத்தை அடைந்து ஓரளவு வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறது உறுதி. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே சப்போர்ட் பண்ண போகிறார். சுக்கிரனுக்கு சனி சப்போர்ட் பண்ணுறச்சே பெரிய அனுகூலம். 12 ராசியில் இந்த வருஷத்தில் வந்து முதன்மையாக நாம் பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ஆனால் அதே சமயம் பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் இரத்தபந்த உறவுகளுடைய தேகாரைக்கும் இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்களில் அதீத கவனமாக இருப்பது ரிஷபத்துக்கு முக்கியம். திருமண தடைகள், காதல் அமைப்பு தடைகள், குடும்பத்தில் பிரிஞ்சவர்கள் ஒன்று சேரக்கூடியது, பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்வது, வழக்குகளில் வெற்றி ஏற்படுவது, கூட்டாளிகள் அதிகமாக கிடைப்பது, கூட்டு தொழிலில் பிரச்சனை ஏற்பட்டு தனியாக வேறு தொழில் வேறு கூட்டாளிகள் கிடைப்பது, அரசு துறையில் அனுகூலங்கள் காணப்படுவது என்று ஏறுமுகத்தில் இருக்கும் ரிஷபராசி பெண்களுக்கு அதிகமான அவர்கள் நீண்ட நாள் கனவுகள், அவர்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்வது, வண்டி வாகனங்களை பெருக்கிக் கொள்வது எல்லாமே ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான காலகட்டம். ஆனால் மன அழுத்தம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா டூ மச்சாக ஹார்ட் ஒர்க் இருக்கும், தூக்கமின்மை ஏற்படும், அதில் அதீத கவனம். துர்கையை பிடித்து கொள்வது உங்களுக்கு சால சிறந்த பரிகாரமாக இந்த வருடம் காணப்படுகிறது. ரிஷபத்திற்கு என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக நீங்கள் திட்டமிட்டு செய்தீர்கள் என்றால் அடுத்த ஒரு 30 வருடத்துக்கு உண்டான அஸ்திவாரத்தை போட்டுக்கொள்ளக்கூடிய காலகட்டம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். கர்மஸ்தானத்தில் செப்டம்பர் வரைக்கும் ராகு பகவான் இருக்கிறார். ஸோ இது வந்து ஒரு பதவி உயர்வு கொடுக்கும். ஸோ வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையில் பெரிய பொறுப்பு கிடைக்கும். அந்த பெரிய பொறுப்பின் மூலமாக நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழிலில் அடுத்த கட்ட நகர்வு, ஒரு 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 கடை ஹோட்டல் வச்சுருக்கவங்க இன்னொரு கடை வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு 2026. நெக்ஸ்ட் லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், க்ரோத் ஃபேஸ்லேயே இருப்பீங்க இந்த வருஷம் பூரா. எக்கனாமிக்கலாக செய்யும் தொழிலில் ரொம்ப பாப்புலாரிட்டி கிடைக்கும். அதே போல் அம்மாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 4ஆம் இடத்தில் கேது பகவான் செப்டம்பர் வரை இருக்கிறதுனால அதே போல் அம்மாவுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இடம் வாங்குவதில் சிக்கல் ஏற்படும். 4ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால வண்டி இன்ஜின் மாற்றுறது, பிரேக் ஆயில் மாற்றுறது, இது போன்ற வாகன செலவுகள், பராமரிப்பு செலவுகள்லாம் நிறையா வரும். ஹோம் அப்ளையன்ஸ்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வீட்டில் தேவையில்லாத பொருள்லாம் வாங்கி போடுவீங்க. வீட்டில் வந்து பொருள் அடிக்கிட்டே இருப்பீங்க, வேக்கண்ட் இடமே பார்க்க முடியாது. ஆபரண சேர்க்கை, ஆடை சேர்க்கையெல்லாம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். கோர்ட்டு கேஸுகள் எதாவது இருந்ததுன்னா அது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகாதவர்களுக்கு இது ஒரு அற்புதமான பொன்னான காலம். திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் சேருவார்கள். பிஸ்னஸ் கொடிகட்டி பறக்கும். அருமையான ஆண்டு. ரிஷபராசிக்கு இந்த வருஷம் வந்து ஆரம்பமே குருபலத்தோடு இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக திருமணம் ஆகாத ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். 4ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்களால் சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவு தான் இருக்கும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இந்த வருஷம் நீங்கள் எந்த தொழில் சேர்வர்களாக இருந்தாலும் அந்த தொழில் வந்து நல்ல விருத்திங்கிறது உண்டு. எக்ஸ்போர்ட் தொழில் செய்வர்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மாத்திரமில்லாமல் இந்த வருஷத்தில் வந்து வெளிநாட்டு வேலை விரும்புகின்ற உத்தியோகஸ்தர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். ஊதிய உயர்வு மிக மிக அதிகமாக இந்த வருஷம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. இந்த வருஷம் வந்து
10ஆம் இடத்துல ராகுபவன் இருக்கனால வந்து தொழில்துறையில் அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். இந்த வருஷம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் மே மாதத்திற்குள் முடிவாகி 2 மாதத்திலேயே திருமணம் நடக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப லேட் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தில் வந்து உங்கள் பேச்சினாலேயோ அல்லது குடும்பத்தாருடைய பேச்சினாலேயோ உங்களுக்கு திருமணம் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. விவசாயிகளுக்கு, அந்த ரிஷபராசியில் பிறந்த விவசாயிகளுக்கு நல்ல யோகமான ஆண்டாக இருக்குது. நீங்கள் எதை பயிரிட்டாலும் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். முக்கியமாக கரும்பு விவசாயிகள், மஞ்சள் விவசாயிகள் இந்த வருஷம் அதிகப்படியான லாபத்தை பெறுவார்கள். ரிஷபராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் கூட நல்ல யோகத்தை இந்த வருஷம் பெறுவார்கள் அப்படிங்கிறது உறுதி. இந்த வருஷம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலையோ அல்லது ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையோ அவசியமாக வந்து ஸ்ரீரங்கம் போய் அங்கே பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஸ்ரீரங்கத்தில் வெள்ளை கோபுரத்துக்கு எதிரில் வந்து அங்கே ஒரு காட்டு அழகிய சிங்க பெருமாள் கோயில் இருக்கார். அங்கே போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த வருஷம் நினைத்ததெல்லாம் சாதித்து நல்ல யோகத்தை பெறுவீர்கள் அப்படிங்கிறது உறுதி. ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமானுடைய இந்த வழிபாட்டை ஆரம்பிச்சல்னா உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த திருமண காரியம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு அடிப்படை கல்வியில் சில பேர் ரொம்ப ஞானமான பதில்கள்லாம் வரும். ஸோ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்காங்களேன்னு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உயர்கல்வியில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றங்கள் அப்பப்போ இருக்கிறதுக்குண்டான தடை பெற்று அதுக்கப்புறம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆராய்ச்சி கல்வி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ரீசர்ச் எஜுகேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு அற்புதமாக இருக்கும். நண்பர்கள் மூலமான சில பேருக்கு ஏமாற்றங்கள் ஏற்படும். நண்பர்களை தொழிலில் சேர்ந்து பண்ணும்பொழுது அவர்களுக்கு லாபங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும், சில நேரங்களில் நம்மக்கிட்ட போய் சொல்லி நம்மளை ஏமாத்துறதுக்குண்டான தன்மைகளும் மனசில் தென்படக்கூடிய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. தொழில் ரீதியான போட்டிகளில் எனக்கு இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சின்ன இந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் மற்றவர்கள் உங்ககிட்ட எடுத்து சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஒரு சில கவலைகளை கொடுக்கும். என்னடா அது இத்தனை நாள் நல்லா இருந்தாங்க, இப்போ போய் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு. பதவியெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த டைமெல்லாம் ஒதுக்குறதெல்லாம் பத்தாது, இன்னும் வேகமாக செயல்பட்டால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசியலில் முழுமையாக போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையாக இருக்குது. ரிஷபராசி அன்பர்கள் பிள்ளையார்பட்டி வழிபாடு சிறப்பினை தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பெற்றோருடைய ஹெல்த் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அடுத்தது வந்து இடமாற்றங்கள் எல்லாம் ஜூன் மாதம் வரைக்கும் உத்தியோகத்தில் மற்ற விஷயத்துலலாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் காட்டி விட்டுரும். அதே போல் இஎன்டி, சைனஸு, ஒத்த தலைவலி விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கணும். பற்களில் சிறு உபத்திரங்கள் கூட அதிக கவனமாக இருக்கும். மற்றபடி படிப்படியாக தொழில் மாற்றம் எல்லாம் மே மாதம் முடிஞ்ச பிறகு படிப்படியாக ஆரம்பிக்கும். அதில் கண்டிப்பாக ஆனி மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் பார்க்கக்கூடிய அமைப்பு. ராகவேந்தர் வழிபாடு, மகான்கள் வழிபாடு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு, வியாபார அமைப்பு, படிப்பு அமைப்பில் பொறுமையாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னால் ஆடி மாதமானாலும் அது வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு பல டெவலப்மெண்ட்டெல்லாம் கொடுக்கும். அந்த காலகட்டம் வரைக்கும் முதல் 6 மாதத்தில் சிறிது இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளணும். குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு வந்தாலும் எடுத்துக்கொள்ளணும். தொழிலில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளணும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் வந்தால், கஷ்டம் வந்தால் அதெல்லாம் எடுத்துக்கணும். அந்த கஷ்டம்லாம் ரொம்ப நாள் கிடையாது. 180 நாட்களிலிருந்து பரிபூர்ணமாக வருடத்தின் பிற்பகுதியில் மிக மிக யோகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சுபகாரியங்கள்லாம் வருட ஆரம்பத்திலேருந்தே நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளுடைய அமைப்பு, துணை அல்லது துணைவியார் அமைப்பு, துணை அல்லது துணைவியாருக்கு ஏற்றம், அவர்களுக்கு கல்வி, அவர்களுக்கு படிப்பெல்லாம் ஆக மொத்தத்தில் குடும்பத்தில் அதிக சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் மிதுனம் பார்க்கிறது. தேக ஆரோக்கியத்தில் கவனம், பெற்றோர் விஷயத்தில் கவனம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ராசிலேயே வந்து குருபான் இருக்கார். தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரை செய்வீர்கள், நல்ல தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். அடுத்து திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜூன் மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் நடக்கும். வெகு காலம் திருமணம் தடைப்பட்ட முதிர் கன்னிகைகளுக்கும் முதிர் ஆண்களுக்கும் கூட மிதுன ராசியில் பிறந்தால் தான் இந்த வருஷம் திருமணம் நடக்கும் அப்படின்னு உறுதியை எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் தொழில்துறையில் வேலைப்பளு மிக மிக அதிகமாக இருக்கும். சிலருக்கு வேலையில் இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இடமாற்றங்கள் தாராளமாக செய்யலாம், அது உங்களுக்கு நல்லபடியாக அமையும். ஆனால் இன்னொரு வேலை கிடைக்கிற வரையில் இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேறான்னா உங்களுக்கு 2 மாதம் 3 மாதம் வந்து வேலையில்லா திண்டாட்டம் ஆகிடும். அதனால் வந்து இருக்கிற வேலையை வச்சுக்கிட்டு வேறு வேலை தேடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த வருஷம் வந்து 3ஆம் இடத்தில் கேது பண்ணிவிட்டு உடன் பிறந்தவர்களுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். இந்த வருஷம் வந்து வேலை போல அதிகமானாலும் நீங்கள் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதற்குரிய ஊதிய உயர்வும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த வருஷத்தில் வந்து மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் வந்து படிக்கிறப்போ மற்றவங்க கூட சேர்ந்து படிக்காமல் தனியாக படித்தாலே உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். நீங்கள் மற்றவங்க கூட சேர்ந்து படிச்சிங்கன்னா குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் அப்படின்னு. ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஜென்ம குரு நடக்குது. இந்த வருஷம் நீங்கள் நல்ல படிப்பில் முன்னேற்றம், அதே மாதிரி தொழில் விருத்தி, அதே மாதிரி சுபகாரம் அனைத்தும் நடக்கிறதுக்காக வந்து வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தம் வச்சுட்டு வாங்க. ஒரு முறை வந்து ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். இந்த ஆண்டு முழுக்க 2026. ஸோ இது ஒரு பதவி உயர்வு கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஏதாவது தொழில் சம்பந்தமாக வேலை சம்பந்தமான வழக்குகள் இருந்தால் அது வெற்றி கிடைக்கும். வீடு வாங்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் 4ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால லாபம் உண்டு. 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால தகப்பனாருக்கு ஆரோக்கிய கவனமாக இருக்கணும். வெளிநாடு தொடர்பு மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும். கடன் இருந்ததுனால் படிப்படியாக 2026 கடன் குறையும். நல்ல இடமாற்றம் உண்டு. எதிர்பார்த்த இடத்திற்கு நீங்கள் மாற்றப்படுவீர்கள். பொருள் வாங்கி ஸ்டாக் பண்ணி விற்பனை செய்கின்ற ட்ரேடர்ஸ்க்கு நல்ல லாபம் கிடைக்கும். கருத்து வேறுபாடுகள் உடன் பிறந்தவர்களோடு ஏற்படும். உறவுகளில் கசப்பு ஏற்படும். உங்கள் உடன் பிறந்தவர்கள்லாம் கூட வேற எங்கேயாவது உங்களை விட்டு தனியாக வேலை நிமித்தமாக உங்கள் வீட்டிலிருந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து விற்பனையாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகமான பொறுப்பு உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும். அந்த பொறுப்பின் மூலமாக உங்களுடைய பக்குவ நிலை, சாதாரண ஒரு டீம் லீடராக இருக்கவர் ஒரு பிரான்ச் மேனேஜர் ஆகிற அளவுக்கான அனுபவத்தை இந்த ஆண்டு 2026 கொடுக்கும். விருப்பம் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். குடும்பத்தோடு சேர்ந்து கணவன் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ஃபேமிலி டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெருமை ஏற்படும். குழந்தைகள் வந்து நல்ல ஸ்கூலில் மார்க் எடுப்பாங்க. காலேஜ் படிக்கிற குழந்தைங்க காலேஜில் கோல்டு மெடல் வாங்குவாங்க. வேலைக்கு போகிற ரேஞ்சில் இருக்கவங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். இந்த மாதிரி குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு பெருமை கிடைக்கும். நல்ல ஆண்டு, அருமையான ஆண்டு. மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வருஷத்தில் தொழில் ரீதியாக ஆரம்பிக்கும் போது நிறைய தடங்களாகி தான் அடுத்தடுத்த விஷயத்தை அவங்க சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கூட்டு தொழிலாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வர்றது, அல்லது ஒரு சில விஷயங்களில் நம்ம சொன்னது அவங்களுக்கு ஏற்காமல் இருக்கும். ஆனால் அவங்க சம்மதித்து போய் திருப்பி அதில் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் புதிய தொழிலுக்குண்டான அஸ்திவாரம், வேர், இதெல்லாம் இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கிறதுக்குண்டான தன்மைகள் நிறைய இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்து திருப்பி ஒற்றுமையாகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா இருந்துருக்கு. குடும்பத்துக்குள்ளேயே, அதாவது சொந்தக்காரங்க இவங்க கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இவர்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வருஷத்தில் பணவரவுகள் ஆஃப்டர் ஜூன் வந்து அவங்களுக்கு பணவரவுகள் கூடி வரும். குடும்பத்தில் வந்து ஒரு கல்யாண விஷயங்கள் ஏற்படுறதுக்குண்டான சந்தேகங்கள்லாம் இருந்துருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம், எங்கள் ஃபேமிலியில் இந்த இதுதான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோன்னு ஃபேமிலியே எதிர்பார்க்கக்கூடிய கல்யாணம், குழந்தை வரம், இது போன்ற காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே சமயத்தில் யார் ஃபேமிலிலேயே ரொம்ப லோவாக இருக்காங்களோ, ரொம்ப இவங்க மட்டும் எங்கள் அக்கா தங்கச்சிலேயே 4 பேர் இவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டவர்களை உயர்த்தக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இவர்களுக்கு வர்றதை நம்ம பார்க்க முடியும். இந்த வருஷத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் போன்ற பிரயாணங்கள் இருக்கிறது கண்டிப்பாக வெற்றி பெறும். மிதுனராசி அன்பர்கள் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசிக்காரர்களுக்கு வந்து குரு உச்சம் பெறக்கூடிய ராசி. இந்த வருஷம்தான் குரு உங்கள் இதில் வந்து உச்சம் பெறுகிறார், 12 வருஷத்துக்கு ஒரு முறை. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா லெவல்லையும் டெவலப்மெண்ட், பூர்வ புண்ணியத்தை பார்ப்பார், பிதிருசானத்தை பார்ப்பார். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு இருக்கக்கூடிய தடைகள்லாம் நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு ஒரு அப்கிரேட் கண்டிப்பாக கொடுப்பார். அதில் ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் கூட இருக்கிறவங்க உங்களை கொண்டு வந்து தேர் மாதிரி நடுத்தூரில் கொண்டு வந்து விட்டுறக்கூடாது. அதனால் கூட இருக்க கூட்டாளிகள் யார் என்று பார்க்கணும். நிறைய பேர் வந்து கூட்டாளிகள் வந்த உடனே குடும்பத்தை பிரித்து விட்டுருவாங்க. அந்த கூட்டாளிகள் பேச்சை கேட்டு நல்லா இருக்கக்கூடிய குடும்பத்தில் வந்து நீங்கள் யாரையுமே அனுமதிக்கக்கூடாது. உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், குடும்பம் தனி, நட்பு தனி, வெளி உலகம் தனி, தொழில் தனி என்று பிரித்து கொள்ளக்கூடியதில் கடகம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். கடகத்துக்கு வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் பொசிஷன் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் நான் பார்க்குறேன். தேகாரோக்கியத்தில் இடது பக்க தேகாரோக்கியம் என்று சொல்வார்கள். இதே பகுதி இருக்கிறது. ப்ரெஷர், பிபி எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் மிக மிக பாதுகாப்பாக வைப்புதும். ரொம்ப தொலைவுக்கு ஃபங்க்ஷன்லாம் போகிறீங்கன்னா கூட லேடிஸாக இருந்தாலும் நிறைய இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, என்ன இப்படி வந்திருக்கிறீன்னு யாராவது சொன்னால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் சிம்பிளாக போங்க, ஆனால் சேஃப்டியாக போங்கன்றது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். பிள்ளைகளால் பெரிய அனுகூலம் காணப்படும். திருமண தடைகள் டக்கு டக்குன்னு நிவர்த்தி ஆகக்கூடிய ராசிக்காரர்களில் கடக ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு பெரிய அளவு யோகத்தை தரும். நிம்மதியான தூக்கத்தை உடைய கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு. கடகராசி என்பவர்களுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 2026 வந்து இத்தனை நாள் ரொம்ப அவதிப்பட்டு, என்ன சார் எனக்கு அஷ்டம சனியெல்லாம் போயிடுத்து, இருந்தாலும்
பல கஷ்டமசனி மாதிரி இருந்துட்டு இருக்கேன், நான் பாட்டுக்கு படாத பாடுபட்டுட்டு இருக்கேன், இன்னும் என்னால் அடுத்த லெவல் எடுக்க முடியலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒவ்வொரு லெவலாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள், கமிட்மெண்ட்ஸோட சில விஷயங்கள் நடக்கும். எப்போவுமே வீடு கட்டும்போது கஷ்டமாக தான் இருக்கும், கிரகப்பிரவேசம் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும்னுவாங்க. அந்த மாதிரி இந்த கமிட்மெண்ட்ஸோடு இருந்து அதை நிறைவேற்றி அதில் ஒரு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்குண்டான வருஷங்களை இந்த வருஷத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. கடகராசி அன்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், ஆன்சைட் வேலையெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமாக அது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. வீடு சம்மந்தமான கடன் விஷயங்களில் எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு 6 மந்த்ஸுக்கு நீ எப்போவுமே ரெடியாக இருந்துக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெடியாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அம்மாவுக்கு உடல் ரீதியான உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில முடிவுகள் கூட தப்பாக இருக்கிறதுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நான் மனசில் நினச்சா கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மனசை கூட குழப்பறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கதை நம்ம பார்க்க முடியுது. அதே சமயத்தில் எதிர்காலத்தில், அதாவது இந்த வருஷம் 6வது மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறையா மாற்றங்கள் நிகழ்றதுக்குண்டான வாய்ப்புகள் அவர்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளங்கள் வரும், இதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. அதே மாதிரி விருப்பமான விஷயங்களை முதலே முடிவு சரியாக எடுக்கணும். நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் வளர்த்துட்டு பாசம், காதல் இந்த மாதிரிலாம் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அது நடக்கலை அப்படின்னு சோகப்படுறதை விட எதாக இருந்தாலும் முன்னமே முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். கடகராசி என்பர்கள் இந்த வருஷத்தில் பெருமாள் வழிபாடு, அம்பாள் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமையும். கடகராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவானின் 3ஆம் பார்வை அதீத நன்மை செய்யும். ஸோ வெளிநாடு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு அருமையான காலம். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்க கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உடனே போயிடுவீங்க. ஸோ தகப்பனாருக்கு மட்டும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஒரு 10% கண்டத்துக்கு நிகரான மருத்துவ செலவு ஏற்படும். உடல் சோர்வு உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது சின்ன வேலை செஞ்சாலே டயர்ட் ஆகிடுவீங்க. முன்ன மாதிரி இல்லையே, வயசாயிடுச்சேன்னு தோணும். வயசுலாம் உங்களுக்கு ஆகலை, கோச்சாரம் சரியில்லை, உடல் சோர்வு ஏற்படும். குடும்பத்தில் ஒரு நபர் யாராவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவு வரும், அதுலேருந்து ரெக்கவர் ஆனோன்னா இன்னொருத்தருக்கு மருத்துவ செலவு வரும். இப்படி ஒருவருக்கு பின் ஒருவருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். அதீத மனபயம் ஏற்படும். 8ஆம் இடத்தில் ராகு பகவான், 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத பிரயாணங்கள், தேவையில்லாத பயம், ஊர் விட்டு ஊர் மாறக்கூடிய நிலை, பிடிச்ச இடத்துக்கு போக மாட்டீங்க, பிடிக்காத இடத்துக்கு போகிற மாதிரி நிலைமை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதலாக கவனம் பண்ணணும். இந்த டைமில் காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. தெரியாத தொழிலையோ தெரியாத விஷயத்துலையோ ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, பிட்காயின்னு அது இதுன்னு சொல்லிட்டு ட்ரேடிங்கில் இன்னும் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா பணம் போயிடும். இந்த டைமில் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால யாருக்கும் வாக்குறுதி தரக்கூடாது. வருமானம் குறையும். பேச்சில் கவனம் இருக்கணும். உங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இருக்காது. ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுவீங்க, மௌனமாக ஆகிடுவீங்க. குடும்பத்தில் உங்களோட ஒரு சின்ன டிட்டாச்மெண்ட் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வரும். மனஸ்தாபம், மனத்தாங்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைமில் வாக்குறுதி யாருக்கும் தராதிங்க. கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு அருமையான ஆண்டு. கடகராசிக்கு விரயஸ்தானத்தில் குருபான் இருக்கார். அதனால் எப்போ பார்த்தாலும் செலவு தான். இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு செலவாகவே இருக்கும். நீங்களாவே நல்ல செலவாக பண்ணிடுங்க, இல்லைன்னா தேவையற்ற செலவுகள் ஆகிடும். யாருக்காவது பணம் கொடுத்து திரும்பி வராது. அதே மாதிரி நீங்கள் பணம் நீங்கள் வாங்கிய கடனை இந்த வருஷம் கட்டியே ஆக வேண்டிய அப்படிங்கிற சூழ்நிலைகள் வரும். அப்படி நீங்கள் கட்டுறதா இருந்தால் நீங்கள் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் பிற்பகலில் கட்டுங்க, சீக்கிரமாக கடன் அடையும். அதே மாதிரி செலவுகள் நீங்களாக சுப செலவுகள் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லது. வீடு வாங்கலாம், அல்லது மனை வாங்கலாம், அல்லது வாகனங்கள் வாங்கலாம், அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. ஆனால் பழைய வாகனத்தை வாங்காதீங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறனால குடும்பத்தில் மற்ற உறவினர்களோடு பேசுகிறப்போ ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும். விவாதங்கள் இந்த வருஷம் பண்ணவே கூடாது. விவாதங்கள் பண்ணிங்கள சண்டை பிரச்சனையாகி குடும்பத்தை பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்தில் இருக்கிறவங்க, அதாவது கூட்டு குடும்பம் இருக்கிறவங்க, சிலர் இந்த கடகராசியில் இருக்கிறனால கூட்டு குடும்பம் இருக்கிறவங்க இவங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து தனி குடித்தனம் போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு, இந்த கடகராசியில் இருந்த அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரிய ஆண்டாக இருக்குது. அதனால் மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ என்ன பேசுகிறோம், ஏதை பேசுகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இல்லாவிட்டால் தேவையற்ற வழக்குகள், பிரச்சனைகள் வரக்கூடிய ஆபத்துக்கள் உங்களுக்கு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருக்கணும். மனைவியின் ஆரோக்கியத்திலும் அக்கறையாக இருக்கணும். மனைவிக்கு உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் இருக்கும். இருந்தாலும் மனைவியோடைய அந்த பூஜைகள் தான் உங்களை காப்பாற்றுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வருஷம் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக ஒரு முறை திங்கட்கிழமை அன்று ஏழுமலையான தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக இந்த வருஷம் முழுசும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு படபடப்பு, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்குள்ளே பொத்துக்குன்னு ரோஷம் வரும். ரோஷத்தை விட்டால் சிம்மம் ஜெயிக்கும். கோளர் பதிகத்தை தினமும் கேட்பது கேது ராகுவால் ஏற்படக்கூடிய அபகீர்த்திகளிலிருந்து காப்பாற்றும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டும். அதுபோல் திடீர்னு கட்டடிக்கிறது, நல்லா போயின்னு இருக்குச்சு வீலிங் பண்ணுறது, இதெல்லாம் தான் இந்த சேஷ்டையெல்லாம் கூடாது. கொஞ்சம் ஜாலியாக இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே சமயம் தொழிலில் பயப்படவே கூடாது.
நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா படிப்படியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு குரு பார்வை கிடைக்கும், பெரிய விசேஷமாகும். விரயங்கள் இருக்கிறதுனால திங்கக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடுடன் ஒரு எலுமிச்சைப்பழ ஊறுகாய் தானம் கொடுக்கறது, இல்லைன்னா ஒரு லெமன் ஜூஸ் தானம் கொடுக்கறது பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். சிம்மத்திற்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ், கண்டிப்பாக பல வெற்றிகள் மறைமுகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பதட்டம் வேண்டாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது தான் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் நடக்கும். ஞான மார்க்க தீர்க்கும் அதிகமாக காணப்படக்கூடிய ராசியில் சிம்மம் உண்டு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி நடக்குது. 2026 ஜனவரிலேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் அஷ்டம சனி இருக்கிறது. அதனால் அதீதமான அலைச்சல், அரசாங்கத்தின் மூலமாக விரோதம், குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு மதிப்பு இல்லாத நிலை, ஸோ டாக்குமெண்ட்லாம் தொலைகிறது, மிஸ் ஆகிறது. மெடிக்கல் ராசியிலேயே உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுவது சிறப்பு. 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். லைஃப் பார்ட்னருடன் சண்டை வரலன்னா அவங்களுக்கு உடல்நலக் கோளாறு, நீங்கள் மருத்துவ செலவு பண்ணணும். புதிய நண்பர்கள் மூலமாக ஆதாயம், பழைய நண்பர்கள் மீண்டும் சந்தித்து மீண்டும் பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அக்ரிமெண்ட் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வரவன் பிளான் பண்ணி ஏமாற்றிட்டு போயிடுவான். பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கல்யாணம், அதாவது சிம்மராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால காதல் பண்ணிகிட்டு இருக்கவங்க வேறு கேஸ்ட், நீங்கள் ஒரு கேஸ்ட்டு, காதல் பண்ணுறவங்க வேறு கேஸ்ட்டாக இருந்தால் 100% அது கல்யாணத்தில் போய் முடியும். ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். புதிய முயற்சிகள் செய்யாமல் இருப்பது நல்லது. நீண்ட காலமாக பழகிட்டு வந்த நண்பர்கள் அவங்க வெளிநாட்டுக்கு வேலை கிடச்சி உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ ஒரு வெற்றிடம் ஏற்படும், ஒரு வெண்டன்ட் ஏற்படும். ஸோ மனக்குழப்பம் ஏற்படும். செய்யும் காரியம் கொஞ்சம் டிலேவாக தான் நடக்கும். நீங்கள் ஒரு வாரத்தில் முடிக்கலான்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 1 வாரம் கழிச்சு தான் நீங்கள் பேசிக் ஒர்க்கே பண்ண முடியும். ஸோ யாருடனும் சண்டை போடாதீங்க. 7ஆம் இடத்தில் ராகு இருக்குது, நீங்கள் தோற்று போயிடுவீங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவனை நீங்கள் பிரச்சனை பண்ணால் கூட அவன் எதிர்த்து ரிவர்ஸ் பண்ணும்போது நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால் பொறுமையாக போங்க. அதிக தனிமை எண்ணம் வரும். மௌனமாக அமைதியாக இருந்தால் இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த வருஷத்தில் மூட்டு வலி, கை வலி, கால் வலி, முதுகு வலி, ஏதாவது வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் குடும்ப சனத்தை அந்த சனி பார்க்கனால குடும்பத்தில் மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ எச்சரிக்கை தேவை. தேவையற்ற விவாதங்கள் செய்யக்கூடாது. அதுவும் முக்கியமாக கணவன் மனைவிக்குள் விவாதங்கள் இந்த வருஷம் அறவே கூடாது. விவாதம் செஞ்சால் சில நேரத்தில் பேசிக்காமல் இருக்கிறது, அப்புறம் சில நாட்கள் பிரியறது, அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு நிறையா இருக்குது. ஆனால் லாபஸ்தானத்தில் குருபவான் இருக்கார். அதனால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களோ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். திருமணம் கைகூடுனா 2 மாதம் அல்லது 1.5 மாதம், அதுக்கு மேலே காலதாமதம் செய்யக்கூடாது. உடனடியாக திருமணம் நடத்தி விடணும். இல்லாவிட்டால் சனி உங்கள் குடும்ப பார்வை இருக்கனால தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இன்னொன்று லாபஸ்தானத்தில் குருபான் இருக்கனால தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை பண்ணலாம், அது ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அஷ்டம்ஸ் நடக்கிறனால அதிகமான தண்ணீர் இருக்கிற இடத்துல, அதிகமான கூட்டங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் போகாமல் இருக்கணும். போனால் அதில் தரிசனம் கிடைக்காது. சிறு அளவில் விபத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லக்னத்தில் ராசிலேயே கேது பகவான் இருக்கனால, அதுவும் கேது கேது ஏற்கனவே வக்கர கிரகம் தான். அது கேது பகை வீட்டில் இருக்கனால சரியான நேரத்தில் தூக்கம் வராது. சரி நேரத்தில் தூங்கிறது தான் ஆரோக்கியத்துக்கு நல்லது. தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு நைட் டியூட்டி பார்க்குறேன், அதை பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு நைட் டியூட்டியில் கண்டதை சாப்பிட்டுக்கிட்டு உடம்புக்கு எடுத்துக்க வேணாம். சாப்பாட்டில் ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருக்கணும். இந்த வருஷம் ஒரு முறையாவது சிவலிங்கத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. இந்த வருஷம் முழுமைக்கும் ஓரளவு பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்கும். ஒரு முறை திருநள்ளாறு சென்று விட்டு வர்றது கூட உங்களுக்கு ரொம்ப நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த முத்து படத்தில் ரஜினி சார் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தானம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். கடைசியில் திடீர்னு விடுகதையா அப்படின்னு போவார். அந்த மாதிரி சில நேரங்களில் அந்த மாதிரி மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனோபாவங்கள் இருந்திருக்கும். சுற்றியில் எல்லாம் இருக்கும், ஆனால் எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. 16 வகையில் எல்லாம் இருக்கும், ஆனால் எதுவுமே சாப்பிட பிடிக்கல, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். பிகாஸ் ஆஃப் லக்னத்தில் கேது இருக்கங்காட்டி. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு தடை பெற்று அந்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க. திடீர் பணவரவுகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க கமிட்மெண்ட்ஸை தானாக உருவாக்கிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸை தானாக உருவாக்குறதுக்குண்டான வாய்ப்புகள். இந்த அஷ்டம சனியில் தான் திருமணம் பண்ணுறது, அதே மாதிரி வீடு கட்டுறது, இல்லைன்னா ஏதேனும் ஒரு கமிட்மெண்ட் அவங்களா தானாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இவங்களுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் 12ஆம் இடத்துல குரு பகவான் வர ஜூன் மாதத்துக்கு மேலே வரங்காட்டி இது ஒரு பிரயோஜனமான ஒரு பலன்களாக மாற்றலாம். அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது ஒரு நல்ல பலன்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது.
அதே சமயத்தில் தேவையில்லாத நட்பு கேடா விளையும்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத நட்புகளை வந்து இது பண்ணக்கூடாது. நட்புகள் சொல்லி வேலையில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரும். கடைசியில் கவுண்டமணி சார் வந்து இந்த கடலில் கப்பல் தள்ளி என்ன வேலைன்னா இறங்கி நீ தான் தள்ளணுன்னுவாங்க. அந்த மாதிரி கதையாக போயிடும். அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. இந்த ஆண்டு பார்த்துட்டிங்கன்னா இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் 2 தெய்வம். ஒன்று அருணாச்சலேஸ்வர் சிவபெருமான் வழிபாடு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். பிள்ளையார் வழிபாடு விக்னஸ்தஸ்ய நஜாயத்தேன்னு சொல்லுவாங்க. விக்னங்கள் இருந்ததுன்னா அது எல்லாமே மாற்றக்கூடிய தன்மை. விநாயகர் வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு புது பொறுப்புகள் கிடைக்கும். அதுதான் பெரிய அட்வான்டேஜ். கடல் கடந்த தொழில், ட்ரேடிங், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, நிறைய பெரிய ஃப்ரான்ச்சைஸ் எடுப்பது, பெரிய அளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டாக இருப்பது, ஷேரில் எல்லாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதெல்லாம் கன்னியாராசிக்காரர்கள் இருப்பார்கள். அலர்ஜி, ஒவ்வாமை, கால்சியம் தொந்தரவு கண்டிப்பாக ஏற்படும். பற்களில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களும் பெரிதாக மாற்றுவார்கள். டாக்டரே தப்பு பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஸோ நல்ல டாக்டரை வச்சுக்கின்னு 1 முறைக்கு 2 முறை பரிசோதனை செய்துக்கிறது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் ஸ்தானத்தில் தான் 7ல் சனி இருப்பதனால்தான் அது நம்மளுடைய பார்வையிலும் இருப்பதனால் கண்டிப்பாக ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதீத கவனம், பயணங்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கணும். ஃபோனில் திடீரென்று புது அறிமுகங்கள்லாம் கிடைக்கிறதுனா உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ராசியில் கன்னி உண்டு. கன்னியா ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக நிறைய பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். வீடு இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியவில்லை என்று ஏலம் வரைக்கும் வந்ததெல்லாம் மாற்றி அனுகூலம் காணப்படும். உங்களை விட்டு பிரிந்த எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களிடத்திலே சரணாகதி அடைவது தான் ஆச்சரியமாக இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். ஸோ கன்னியா ராசிக்காரர்களுக்கு உடற்பயிற்சி என்பது மிக மிக முக்கியம். அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவில் அதீத கவனமாக இருப்பதும் மிக முக்கியம். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் கண்டக சனி, அதாவது சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருது, நேரடி பார்வையாக இருக்குது. கண்டக சனின்னா கண்டவர்கள் கண்படுகின்ற சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து உங்களுடைய செயல்பாடுகள், முன்னேற்றங்கள் அதை நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியே சொன்னால் அது நடைபெறாமல் போயிடும். இந்த வருஷம் தொழிலில் மாற்றம் ஏற்படும். அதாவது பல வருஷமாக மாற்றத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னொன்று, லாபஸ்தானத்திலேருந்து ஜூன் மாதத்தில் வந்து குரு பகவான் வர்றாரு. அதனால் வந்து மனைவியால் உங்கள் லாபம் அந்த டைமில் கிடைக்கும். தொழில்துறையில் நல்ல லாபம் அந்த டைமில் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூட உங்களுக்கு கண்டக சனியாக இருந்தாலும் லாபஸ்தானத்தில் குருபான் உச்சம் பெற்றுவதனால் கண்டிப்பாக வந்து திருமணமாகாதவர்களுக்கு இந்த வருஷம் ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்திற்குள் கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, திருமணமாகி பல வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வருஷம் வந்து 6ஆம் இடத்துல ராகுபான் இருக்கனால வந்து பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். பழைய பாக்கிகள் வசூலை வச்சுக்கிட்டு புதுசாக நீங்கள் தொழிலை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீடு மனை வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். விரயஸ்தானத்தில் கேதுபான் இருக்கனால வந்து பார்த்து விரயம் பண்ணணும். அதே சமயத்தில் சரியான நேரத்தில் தூங்கணும். அதுதான் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க வந்து மாதத்துக்கு ஒரு முறை, ஒரு சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் தானம் கொடுத்துட்டு வாங்க. அந்த தோஷம், அதாவது கண்டவர்கள் கண்படுகின்ற அந்த திருஷ்டி தோஷம் விலகி இந்த வருஷம் முழுமைக்கு உங்களுக்கு நல்லா இருப்பீங்க. கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தில் கண்டகச்சனி. ஸோ சமூக தொடர்பு நன்றாக இருக்கும். பெயர் புகழ் கிடைக்கும். ஸோ ஒரு நீங்கள் இருக்கிற துறையில் கொஞ்சம் பேர் புகழ் கிடைக்கும். திருமண வாய்ப்பு உண்டு. கல்யாணம் ஆகிட்டு பிரிந்திருப்பவர்களுக்கு மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கல்யாணம் டைவர்ஸ் ஆகிடுச்சு, விடோ ஆகிட்டாங்க அப்படின்னா மறுதிருமணத்திற்கு நீங்கள் சின்ன முயற்சி எடுத்தால் போதும். சனி பகவான் உங்களுக்கு நல்ல வரனை கொண்டு வந்து நிறுத்துவார். 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வேலை மாற்றம் உண்டு. கோர்ட் கேஸ் பிரச்சனை சரியாகும். சமரசம் ஏற்படும். உட்காந்து பைசல் பண்ணி உங்களுக்குள்ள காம்ப்ரமைஸாக லோக்க தளத்தில் முடிச்சுக்குவீங்க. சொத்து பாகப்பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து லாபஸ்தானத்திற்கு ஏப்ரல் மாதம் குரு பகவான் வர்றதுனால வெளிநாடு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு PR குடியுரிமை, சுப விரயம் ஏற்படும். கோயில் புண்ணிய காரியங்கள் செய்வீர்கள். 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால சேமிப்புகள் கரையும். மரண பயம் ஏற்படும். வியாதி பற்றிய பயம் இருக்கும். 40 வயசு தாண்டிய கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. அதிக அலைச்சல் ஏற்படும். அதிகமான நிம்மதி இருக்காது. தூக்கம் கெடும். சுளுக்கு, அந்த பெயின், கிராம்புன்னு சொல்லக்கூடிய பெயின்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சம்பாதிக்கிறத வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா உறவுகள், நண்பர்கள் கடன் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதே போல் ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால புதுமண தம்பதிகளாக இருந்தால் கூட
இந்த டைமில் 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். சரி, பையன்தான் உலகம், பொண்ணு தான் உலகம், அதெல்லாம் ரைட்டு, கொண்டு போய் பாட்டி வீட்டில் விட்டுட்டு வாரத்துக்கு ஒரு நாளாவது வாழ்க்கையை அனுபவிக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு அருமையான ஆண்டாக இருக்கும். கன்னியாராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 6 மாதங்களில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கின் டாக்டரை சந்திக்காமல் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க போய் தோல் சம்மந்தமான விஷயத்துக்காக போய் பார்த்துருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து, நீ பெருசா, உன் குடும்பம் பெருசா, என் குடும்பம் பெருசான்னு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இவங்களுடைய ப்ராப்ளம், இவங்களுடைய மைனஸை எடுத்து பேசவே கூடாது. அப்படி பேசினாங்கன்னா ப்ராப்ளம் நிறையா வரும். பிரேக் த ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வருஷத்தில் பூரா ரூல்ஸை பிரேக் பண்ணி அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இவர்களுக்கு நிறையா இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தூக்கம் கெட்டுறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். வெளிநாடு வாய்ப்புகள், தூர பிரயாணம், வெளிநாடு வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சில நல்ல லாபமான விஷயங்கள்லாம் வர ஜூன் மாதத்துக்கு மேலே வரும். கன்னியாராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே இப்படி தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வைக்கிறதுக்குள்ள காரியத்தை சாதிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஸ்பீடாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கன்னியாராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும் வழிபாடு. துளாராசிக்காரர்கள் சனி உச்சம் பெறக்கூடிய ராசின்னு நிறைய வாட்டி சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணோம்? எக்ஸசைஸ் தான் மெயின். எக்ஸசைஸ் பண்ணலன்னா இவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் டிப்ரெஷன் உண்டு. அதே போல் மெடிடேஷன் மற்றவர்களுக்கு உபதேசிப்பார்கள், ஆனால் இவர்கள் பிளாங்க் ஆகி விடுவார்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் துளாராசி போல் தோல் கொடுக்கக்கூடிய ராசி உலகத்திலே கிடையாது. ஆனால் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது எப்படி தெரியுது என்று தெரியாமல் பேப்பேன்னு ஆகக்கூடிய ராசியில் துலாம் உண்டு. துலாத்திற்கு அற்புதமான காலகட்டம். 6ஆம் இடத்தில் சனி கம்பீரமாக உங்களுக்கு இந்த வருஷம் இல்லாமல் இன்னும் 2 ஆண்டுகள் கம்பீரமாக இருப்பார். திருக்கணிதத்தின்படி, வாக்கியின்படி இனிமேல் 2.5 ஆண்டு காலமும் இருப்பார். ஸோ எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கறதுல சனிக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. அதே போல் 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய இந்த பூர்வ புண்ணிய ஸ்தான பாடலான 40வது பாடலை படிப்பது விசேஷமான பலன். தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், படிப்பு மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள், சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். 2ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதனால் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு மாறியவர்கள் கூட குடும்பத்தாருடன் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு தரும். பூர்வீக சொத்தில் கட்டிடங்கள் எழும்பும். இன்டீரியர் அதிகமாக செய்வீர்கள். வீட்டில் ஒரு தளம் இருந்தாலும் 2 தளம் 3 தளம் என்று போடக்கூடிய அமைப்பு ஏற்படும். 2 ரூமில் என்று சிறிய ஃப்ளாட்டில் இருந்தவர்கள் கூட 3 ரூம் 4 ரூம் என்ற ஃப்ளாட்டுக்கு மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். வாராகியை பிடித்து கொள்வது, வாராகி மந்திரத்தை கேட்பது பெரிய விசேஷத்தை துலாத்துக்கு தரும். துளாராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள், இந்த மாதிரி பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். வேலை வாய்ப்பில் சில சகுனித்தனம்னு சொல்லுவாங்க. யார்ட்டையும் இந்த விஷயத்தை சொல்லக்கூடாது நீங்கள் அப்படின்னு யார்ட்டையா சொன்னீங்கன்னா எல்லாத்திட்டையும் சொல்லிடுவாங்க. ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இந்த லேட்டாக போகிறது, அது லேட்டாக வர்றது, ஏற்கனவே இந்த ஸ்கூலில் எழுதி கொடுப்பாங்க லீவ் லெட்டர்லாம், எத்தனை தடவைடா பாட்டியை கொள்ளுவேன், எத்தனை தடவைடா தாத்தாவை கொள்ளுவேன், அந்த மாதிரி சில பொய்யான விஷயங்கள் சொன்னால் அது வெளிப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தொழில் ரீதியாக நல்லா இருக்குது. அரசியல் ரீதியாக பேசுகிறதுக்கு சில விஷயங்கள்லாம் ரொம்ப சூக்ஷமமாக செயல்படுத்துறதுக்கு இவங்க ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறது. அதே சமயத்தில் நண்பர்கள் மூலமான சில நஷ்டங்கள் ஏற்படும். நண்பர்கிட்ட யார்ட்டாவது கொடுத்து காசு கொடுத்தீங்கன்னா போச்சு, அது சில நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பாக மனசுக்குள்ள ஒரு ஐடியா வச்சு ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வச்சு இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சொந்த பந்தங்களுக்குள்ள சொத்து சம்பந்தமான பிரச்சனை அல்லது ஏதேனும் உறவு சம்பந்தமான பிரச்சனை இருக்கும்போது கவனமாக இருக்கணும். பெட்ஷீட் மூடி அழகாக மெசேஜ் பண்ணுறது, யாரும் பார்க்கல இல்லைன்னு பின்னாடி திரும்பி மெசேஜ் பண்ணுறது, அதெல்லாம் சீக்கிரம் தெரிய வந்துடும். அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில விவகாரமான விஷயத்தில் சப்போர்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுறது தான் அங்கே விவகாரமே பண்ணிகிட்ருப்போம். அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. இந்த ஆண்டு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு, ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக மாறும். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருது. அது இல்லாமல் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். எல்லாமே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்குது. குரு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல இருக்கனால திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருஷம் மே மாதத்திற்குள் திருமணம் நடைபெறும். ஜூன் மாதத்திற்கு பிறகு தொழிலில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தால் தாராளமாக மாற்றங்கள் செய்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் செய்யக்கூடிய தொழிலை நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக எப்படி பார்த்தாலும் குருடைய அந்த சஞ்சாரம் இந்த வருஷம் முழுமைக்கும் நல்லபடியாக இருக்குது. அதே மாதிரி 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும்
அதை வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தெம்பும் தைரியமும் உங்களுக்கு இருக்கும். படித்த மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் உங்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மாத்திரமில்லாமல் வந்து குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள் படிப்பு விஷயமாகவோ அல்லது வேலை விஷயமாக உங்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் அவங்களும் நல்லாவே இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். கடன் சுமைகள் இருந்தால் அந்த கடன் சுமைகள் தீரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த வருஷம் வந்து 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்களில் சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு சண்டைகள் வரும். வந்தாலும் அதை எதிர்கொண்டு வெல்லக்கூடிய ஆற்றல் பரிபூர்ணமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஸ்ரீரங்கம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு முறை வந்து வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் தரிசனம் பண்ணணும். அங்கே தாயாரும் பெருமாளையும் அவசியம் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சக்கரத்தாழ்வார் கடைசியில் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எதிர்பார்த்த வெற்றிகள் இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கோர்ட் கேஸ் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். வேலை வாய்ப்பு அருமையாக கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி, வேலையில் பர்மனெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொடர்ச்சியாக வேலை செய்தவர்களுக்கு வேலையை விட்டு தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும். தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நியூ பிரான்ச் போடுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. உடல்நலம் இருக்குன்ற நோயெல்லாம் இதுவரை இருந்து வந்த நோயெல்லாம் படிப்படியாக குணமடையும். மருந்து மாத்திரையெல்லாம் பவர் கம்மி பண்ணிடுவீங்க, இல்லை மருந்து மாத்திரை நிப்பாட்டுற மாதிரி ஒரு நிலைமை வரும். 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால குழந்தை இல்லாத துலா ராசிக்காரர்கள் இந்த வருஷம் 100% குழந்தை உண்டு. செயற்கை முறையில் IVF IUI பண்ணாலே உங்களுக்கெல்லாம் போதும். நீங்கள் IVFலாம் பெரிய செலவு பண்ண தேவையில்லை. ஸோ குழந்தை கண்டிப்பாக இந்த ஆண்டு உண்டு. 2ஆம் குழந்தைக்கு ட்ரை பண்ணுற துலா ராசிக்காரங்களாம் கூட நீங்கள் 1 மாதம் நீங்கள் கணக்கு பண்ணி ட்ரை பண்ணால் போதும், கிளிக் ஆகிடும். ஸோ குழந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நோய்க்கு வைத்தியம் முறை மாற்றப்படுவீர்கள். அதாவது பார்த்துட்டு இருக்க டாக்டரை மாற்றி உடனே குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம். அதுக்குன்னு லாட்ரிலாம் வாங்க வேண்டாம். வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு சம்பளத்தில் வேலை கிடைக்கும், இல்லை வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். ஸோ பழைய பாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். புதிய ஆஃபீஸ் நீங்கள் மாறினீங்கன்னா நல்லா வெற்றி கிடைக்கும். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய டாக்டர்களுக்கு துலா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆண்டு ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் ரொம்ப வெற்றியை தரும். எங்கு சென்றாலும் உங்களுக்கு உதவி கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா யாரோ ரூபத்தில் ஒரு உதவி கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் மேலே வந்துடுவீங்க. ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நர்வ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். இது மாதிரி பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக மருத்துவம் பாருங்கள். மற்றபடி துலாம் ராசி இந்த ஆண்டு வெல்லக்கூடிய ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் அதிபதி. அதனால் எப்பயுமே முருகரையோ அல்லது இஷ்டப்பட்ட பெண் தெய்வத்தை பிடிச்சிக்கிறது லைஃப்பில் நல்லது. ஆனால் இந்த வாட்டி குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றது தான் விசேஷம். 5ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு. பிள்ளைகள் விஷயத்தில் தாயாக தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக அரவணைத்து கொள்ளணும். பிள்ளையை சனியை மூதேவி நீ போனால் வரமாட்டா அப்படி இப்படின்னு திட்டினா தப்பு வரும். அவங்க வாயால் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் எதிர்மறையாக வரும். குழந்தைகள் விஷயத்தில் கோபதாபத்தை காட்டக்கூடாது. திங்கக்கிழமை பசுமாடுக்கு அகத்திக்கீரையை தவிர வேறு ஏதாவது உணவு கொடுக்க பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தில் வரக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே சமயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பெரிய சக்ஸஸ் ஆவாங்க. தொழில் அதிகமாக இருக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், ஞான மார்க்கங்கள் ஏற்படும், கோயில் கட்டுவார்கள், வீடு கட்டுவார்கள், அனாதை ஆசிரமங்கள் கட்டுவார்கள், பெரிய அளவுக்கு அன்னதானங்கள் செய்வார்கள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் தேடி போய் உதவி செய்வார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் மறைமுக எதிரிகள், நேரடி எதிரிகள் உங்களை வீழ்த்துவதற்கு உண்டான முயற்சியில் நீங்கள் அடிபட்டு போய்விடுவீர்கள். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். விருச்சகத்திற்கு சந்திரன் நீச்சம் என்பதனால் மிக மிக கவனமாக இருப்பதும், சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாக சிவனுக்கு அபிஷேக பொருள்களை கொடுக்க பல விதத்தில் நன்மைகள் ஏற்படும். யாரிடத்திலும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது விருச்சகத்துக்கு மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு அல்லது குழந்தைகள் மூலமாக நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிறது, இது போன்ற ப்ராப்ளம் வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பூர்வீக பிரச்சனை, சொத்து பிரச்சனைலாம் தீர்வு வரும். சொத்து பிரச்சனை சமூகமாக முடியும். விருப்பம் நிறைவேறும். வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால, அதுவும் நீர் ராசியில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். 10ஆம் இடத்தில் கேதுவும் 4ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கிறாங்க. அதனால் வண்டி வாகனம் பழுது அடிக்கடி ரிப்பேர் ஆகும். ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரக்கூடிய காலம், அதாவது இந்த ஆண்டு 2026 ஏப்ரலுக்கு அப்புறம் புது வீடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே வீடு இருக்கவங்களுக்கு கொஞ்சம்
வாஸ்து கரெக்ஷன் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேஷன்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனம் செலவுகள் ஏற்படும். இடம் வாங்குவதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால டபுள் டாக்குமெண்ட் சொத்து அல்லது பாதை கம்மியாக இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் வாங்கி மாட்டிக்குவீங்க. உடல் பலகீனம் அடையும். கொஞ்சம் ஒர்க் பண்ணாலே உடம்பு சோர்ந்து போகிற மாதிரி நிலை ஏற்படும். கொஞ்சம் எனர்ஜியாக பூஸ்டாக சாப்பிடுங்க. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தாயாருக்கு மருத்துவ செலவு சுகஸ்தானத்தை பாதிக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவானும் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாக் ஆகிடும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அதிகம் பண்ணுற மாதிரி வரும். ஆனாலும் அதை மீறி நீங்கள் கரெக்டாக பிஸ்னஸை கரெக்டாக பண்ணும்போது இந்த டைமில் நீங்கள் ஒரு பிராண்ட் ஆகிடுவீங்க, ஒரு பெரிய ஆளாகிடுவீங்க. KGF மாதிரி புஷ்பானா ஃபயர்ன்ற மாதிரி நீங்கள் ஒரு பிராண்ட் ஆகிடுவீங்க. அதிக அலைச்சல் இந்த ஆண்டு வரும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற ஃபீல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், புதிய பிஸ்னஸ் ஃபீல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஆண்டு நெருக்கடி உண்டாகும் போகிற பொருளாதாரத்தில் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லாத பண்ணாதீங்க. இந்த ஆண்டு விருச்சகம் சிகரம் தொடக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கின் சம்பந்தமான உபாதைகள் இப்போ லாஸ்ட் ஒரு 4-5 மாதமாகவே அது இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஸ்கின்னு, முடி, நகம், அதே மாதிரி தோல் சம்பந்தமான சில சர்ம பிரச்சனைகள்லாம் ஏற்படுறது குழந்தைகளுக்கு இருக்கிறத பார்க்க முடியும். என் குழந்தை போய் சொல்லிகிட்டே இருக்காங்க, இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மாறினா, இதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தான். இந்த மாதிரி சில குழந்தைகள் சம்பந்தமான சில விஷயங்களை கண்டுபிடித்து சில விஷயங்களை எடுத்து சரி பண்ணக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷங்கள் இருக்கும். வீட்டில் செல் அரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூச்சி வர்றது, செல் அரிக்கிறது, இன்செக்ட் ப்ராப்ளம் நிறையா இருந்துட்டுருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்க உற்றார் உறவினர் அவங்கக்கிட்ட சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். பட் இதெல்லாம் ஓகே தான், இதெல்லாம் எத்தனை காலம் வரைக்கும் இருந்துகிட்ருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆஃப்டர் ஜூன் மாதத்துக்கு மேலே அவங்க பாட்டுக்கு அப்படி தோளில் கையை போட்டு ஜாலியாக சரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இவங்களே வந்து டிப்ரெஷன் ஆவாங்க, அதுக்கப்புறம் இவங்களே வந்து பார்த்துக்கலாம் சார் அதெல்லாம் என்னத்தை போய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஆஃப்டர் ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நிறைய ஏற்படக்கூடியதாக இருக்குது. புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இவங்க பேரில் ஏதேனும் சொத்து அமைப்பு வரதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் தொழில் வேலை வாய்ப்பில் பதவி உயர்வு இல்லைன்னா நிறையா விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நானே பார்த்துக்கிற அந்த வேலைன்னு சொல்லிட்டு அவர்கள்ட்ட பொறுப்புகள்லாம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த வருஷத்தில் பணவரவுகள் உண்டு. மலை கோயில் முருகன் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும் அற்புதமான வழிபாடாக அமையும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஆரம்பம் அஷ்டம குருவாக இருக்குது. அதனால் வந்து வயிற்று உபாதைகள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்றதை தவிர்க்கணும். இன்னொன்று வந்து உங்களுக்கு புத்திரஸ்தானத்து 8ஆம் இடத்துல போகிறனால குழந்தைகளுக்கு வந்து உடல் ஆரோக்கிய குறைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாமல் குழந்தைகளால் சிறு சிறு அவமானங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். இந்த மே மாதம் வரையில் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி நீங்கள் பேசாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு தேடி வரும். இந்த வருஷம் மே மாதம் வரையில் குழந்தைகள் அடம் பிடிப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. திருமணம் ஆகாத விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபருக்குள்ளார வந்து திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. தொழில்துறையில் மாற்றங்கள் விரும்புபவர்களுக்கு இந்த வருஷம் வந்து நவம்பர் டிசம்பர் மாதங்களில், அதாவது இந்த வருஷ கடைசியில் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தொழிலில் வந்து மாற்றங்கள் செய்து கொள்ளலாம். அப்போ வந்து நல்லா இருக்குது. மாணவர்கள் இந்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். அதுக்கு முன்னாடி வந்து எழுதக்கூடிய பரீட்சையில் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவான மார்க்குகள் தான் வரும் அப்படின்னு இருக்குது. விவசாயிகள் உங்களுடைய பயிர்கள் தண்ணீரில் மூழ்கக்கூடிய ஆபத்துகள் நிறைய இருக்குது. அதனால் வந்து எந்த நேரத்தில் எதை பயிரிடணும் அப்படின்னு வந்து அருகில் இருக்கிற வேளாண் அரங்கத்துக்கு போய் கேட்டுட்டு அதன்படி செயல்படுறதா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லைன்னா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷம் நன்மைகள் பெறுவதற்காக ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்துவிட்டு வர்றது நல்லது. தனுசு ராசிக்காரர்கள் குரு அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி. அதே சமயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். உடற்பயிற்சி தான். அர்த்தாஷ்டம சனின்னா உடற்பயிற்சி தான். சனினாவே உடற்பயிற்சி செய்யணும், இல்லைன்னா வேறு ஆகும். இவங்க ரீல்ஸ் பார்த்துக்கின்னு இவங்க ஃபோனை நோண்டிக்கினே இருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்க யாராவது ஒரு ஃபோனை தொட்டுட்டா லபோதிபோன்னு கத்துவாங்க. ஸோ இதுதான் இவங்க ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியத்திற்கு என்னை பொறுத்த வரைக்கும் தாழ்மையான வேண்டுகோள், 20 நிமிடம் 30 நிமிடமாவது உங்களுக்காக ஒதுக்கி விட்டு உடற்பயிற்சி செய்கிறது. தொழில் ரீதியாக அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும், கவலையப்படக்கூடாது. அது ஏனென்றால் சனி வந்து தன்னுடைய 10ஆம் பார்வை விசேஷ பார்வை என்பதனால் கண்டிப்பாக ஒரு டெவலப்மெண்ட், கண்டிப்பாக ஏற்றம், கண்டிப்பாக ஒரு நிறைய ட்ராவல், ஆன்மீக அமைப்பெல்லாம் ஏற்படும். பசுமாடுகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை உணவளிப்பது, காகத்துக்கு தினமும் உணவளிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் ஹார்மோன் குறைபாடுகள், அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள், இரத்தத்தில் பிபி, சுகர், இந்த தைராய்டு இருக்கக்கூடிய பெண்கள் அதீத கவனமாக பார்த்து கொள்வது
மிக மிக முக்கியம். குலதெய்வ வழிபாடு, மானசீகமான பிரார்த்தனை ரொம்ப நல்லது. அதே போல் உங்களுக்கு எப்பொழுதும் நன்மை தருவதற்கு நரசிம்மரை பிடித்துக் கொள்வது யோக பலத்தை தரும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலே குருடைய பார்வை, உங்கள் ராசிநாதன் பார்வை உங்கள் ராசிக்கு வருது. அதனால் இந்த வருட ஆரம்பத்திலே தேவஸ்தானங்களுக்கு யாத்திரை பண்ணுவீங்க, நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீங்க. அதனால் கவலைப்படுறதுக்கு அவசியம் இல்லை. அடுத்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம் சனியாக சனி இருக்கார். அர்த்தாஷ்டம் சனியாக சனி இருந்தாலும் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அந்த சனிக்க குருடைய பார்வை வருது. அதனால் ஆரம்பத்தில் உங்கள் நண்பர்கள் உறவினர்களால் பிரச்சனைகள் வந்தாலும் பிற்காலத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடும். மனைவியோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. ஏன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அஷ்டம் குரு ஆரம்பிக்குது. அப்போ மனைவியோட ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கு பிறகு சரியாகும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதுக்கப்புறம் அக்கறையாக இருக்கணும். ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் கடன் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். கடன் கொடுத்தா அந்த ஜூன்லேருந்து அக்டோபருக்குள்ளே நீங்கள் கொடுக்கக்கூடிய கடன்கள் திரும்பி வாங்குறதுக்காக பல வருஷங்கள் நீங்கள் போராட வேண்டியிருக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் மே மாதத்திற்குள்ளே திருமணம் நடைபெறும். அடுத்து சில காலங்கள் தடைகள் ஏற்பட்டாலும் மறுபடியும் நவம்பர் டிசம்பரில் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படியும் இந்த வருட ஆரம்பத்திலேயோ கடைசியிலேயோ திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். மாணவர்கள் கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ரொம்ப அக்கறையாக படிக்கணும். இந்த வருஷம் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முறை ஆலங்குடி சென்று குருபவானை வழிபாடு செய்துட்டு வரணும். அடுத்து ஒரு முறை சனிக்கிழமை சனீஸ்வரனை திருநள்ளாறு சென்று வழிபாடு செய்துட்டு வரணும். நீங்கள் இருக்கிற ஊர்லேயே வியாழக்கிழமை குருபவானுக்கு நெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த வருஷம் முழுசும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்பட்டு சந்தோஷத்தை அடைவீர்கள் அப்படிங்கிறது உறுதி. தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வருஷத்தினுடைய ஆரம்பம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பல காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள். பல வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. பல வருஷமாக துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாம் பட்டு இப்போ தான் ஓரளவுக்கு வந்திருக்காங்கன்னா மறுக்காவா அப்படின்னு சொல்லி இந்த வருஷ கடைசியில் திருப்பியும் கொஞ்சம் ஃபெடப்பாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய விஷயங்களை மற்றவர்களை நம்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக தொழில் விஷயங்களில் தெரியாத தொழில்களை எடுத்து செய்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. யாருக்கா ஜாமீன் கையெழுத்து போடுறது, யாருக்கேனும் ஒரு நம்பிக்கையாக ஒரு பொருளை கொடுக்கறது, இந்த பொருளை ஏவலாக கொடுக்கறது, காரை கொடுக்கறது, ஏதேனும் ஒரு விஷயத்தை கொடுத்ததுக்கப்புறம் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீடு கட்டுறதுக்கு இன்ஜினியர்கிட்ட கொடுத்தா இது என்னடா கிராக்கெல்லாம் விழுந்து கிடக்கேன்னு சில நேரங்களில் வருத்தப்படுறது. சின்ன சின்ன விஷயங்களில் அவர்கள் நினைத்தது நடக்கலையேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ரோட்டில் வீட்டில் வண்டியில் வேகமாக போய் நான் திட்டி சண்டை போட்டு நம்ம தான் ஹெல்மெட் மாட்டல, நம்ம தான் பெல்ட்டு போடல, நம்ம தான் லைசன்ஸ் கொண்டு வரல, அதுக்கப்புறம் நம்மளே ஃபைனை கட்டிகிட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் என்பது தேவை தனுசு ராசி நண்பர்களுக்கு. இந்த வாட்டி சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் போன்ற பிரயாணங்கள் இவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பில் இடமாற்றம் பண்ணும்போது 1க்கு 100 முறை கவனம் என்பது தேவை. ஒரு வகையில் குருவுடைய பார்வை இருந்தாலும் இடமாற்றத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. ரொம்ப நாள் பேசாத சொந்தங்கள்லாம் திருப்பி பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள். என்னடா சும்மா பேச மாட்டாங்களேன்னு சொன்னால் இந்த வருஷம் கடைசியில் அதை பற்றி தெரியும். ஓஹோ இதுக்கு தான் பேசினாங்களா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியங்கள்லாம் கூடக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி என்பவர்களுக்கு. ஆஞ்சநேயர் வழிபாட்டோடு இந்த வருஷத்தை ஆரம்பித்தா பிரமாதமாக இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். சனி பகவான் விசேஷ பார்வை நன்மை செய்யும். 4ஆம் இடத்தில் இருப்பதனால தாய்க்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும். அபராதம், வீண் அபராதம், ஃபைன் கட்டுறது, கோர்ட்டில் ஃபைன் கட்டுறது, போலீஸில் ஃபைன் கட்டுறது, இதெல்லாம் வரும். வாகன ரிப்பேர் செலவு 4ஆம் இடத்தில் சனி இருக்கனால வாகனங்கள் ரிப்பேர் ஆகும். வீட்டில் கம்ப்யூட்டர் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகும், ஓஎஸ் மாற்றணும், டிவி ரிப்பேர் ஆகும், இது போன்ற ஹோம் அப்ளையன்ஸ்லாம் ரிப்பேர் ஆகும். வீடு கட்டுமானம் பண்ணுறதுக்கான காலமாக இருக்கும். உடல் பருமன் ஏற்படும். ராசியை முதல் 4 மாதம் குரு பகவான் பார்க்கறதுனால ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஓவர் பிஸின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். புதிய வீடு வாங்குவதற்கான யோகம், வீடு கட்டுவதற்கான யோகம், நிலம் வாங்குவதற்கான யோகம் ஏற்படும். 3ஆம் இடத்தில் ராகு பகவானும் 9ஆம் இடத்தில் கேது பகவானும் இருக்கிறதுனால வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய திட்டம் பெரிய அளவு வெற்றியை தரும். நிலம் விற்பனையாகும். ஏதாவது பூர்வீக சொத்து விற்பனையாகலை, இல்லை ஒரு நில விலை ஏறினா வாங்கலான்னு ஒன்று வாங்கி போட்டேன், அது ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குதுன்னா நில விலை நல்ல ரேட்டுக்கு விற்பனையாகும். இருக்கின்ற துறையில் பிரபலமடையக்கூடிய ஒரு யோகமாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு வரும்போது நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ அதில் ரொம்ப பாப்புலாரிட்டி கிடைக்கும். பயணம் பாதிக்கும். வண்டி எடுத்துகிட்டு ஒரு ட்ரெயின் போகலாம்பீங்க, கடைசியாக ½ அன் ஹவரில் போகலான்னு இருப்பீங்க, வண்டி பஞ்சர் ஆகிடும், பயணம் பாதிக்கும். அப்படியே பயணம் பண்ணும்போதும் ஜாக்கிரதையாக போகணும். பொருள் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது தான் பொருள் திருட்டு போகும். 9ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால தெய்வ அனுக்கிரகங்கள் உண்டு. தலை போகிற ப்ராப்ளம் வந்தால் கூட அதை சரி செய்யக்கூடிய யோகம் உண்டு. ஸோ உங்களோட எதிரிகள்லாம் கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வேலைகளை பண்ணுங்கள். நீங்கள் கண்டுக்காக பண்ணிட்டீங்கன்னா அதுவே தொழிலை பாதிக்கும். எதிரிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவாங்க.
கொடி கட்டி பிஸ்னஸ் பறக்கும், அதிர்ஷ்டம் இயல்பாகவே ஏற்படும். அதுக்குன்னு லாட்ரி ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை விட்டுறாதீங்க. உங்கள் தொழிலையே அதிகமாக வேலை செய்யுங்க. அப்பா மகனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். 9ஆம் இடத்துல கேது இருக்கிறனால அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான உறவுகள் கருத்து வேறுபாடு ஏற்படும். அதிகமான விசேஷத்துக்கு போய் நிறையா மொய் வைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஸோ இந்த ஆண்டு பணத்தட்டுப்பாடு வரும். ஆனால் வியாபாரத்தில் ஒரு படி முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல ஆண்டு. மகரத்திற்கு வந்து சனி அதிபதி. சனி என்றாலே சொல்லியாச்சு, உடற்பயிற்சி தான். மகரத்துக்கு வந்து எல்லாமே நன்மைகள் இருந்தாலும் வண்டியில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் ஐயோ பாவமாகி விடுவீர்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் நிச்சயமாக ஏற்படும். படபடப்பால் ஏற்படும். வேலைக்காரர்களிடத்தில் போயிட்டு தகராறு வச்சுக்கிறது. குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். குடும்ப விஷயத்தில் தான் பிரச்சனையே மகரத்துக்கு இந்த வருஷம் பெரிதாக ஏற்படும். துணை அல்லது துணைவியார் இடத்துல தேவையில்லாத யாரிடத்திலும் உங்களுக்குள்ளாக, அது அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும், உங்கள் பிரச்சனையை நீங்களுக்குள்ளாக செவுத்துக்குள்ளாக முடித்து கொள்ளுங்கள். வெளியில் கொஞ்சம் பஞ்சாயத்து விட்டிங்கன்னா எங்களை போல் வக்கீலை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க குரு சூப்பர் எல்லாமே இருக்குது. ஆனால் குரு கடகத்தில் உச்சம் பெற்றிருப்பதனால் குடும்பஸ்தானத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தாகாரக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ராசியில் மகரம் வருவதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் என்றாலே ப்ரெஷர் வேரியேஷன் ஆகிறதா என்று பார்த்து கொள்வது முக்கியம். ப்ரெஷர் மெஷினை வாங்கி வெயிட்டிலே வைத்து கொள்வது நன்மை தரும். கணபதி வழிபாடும் மகான்கள் வழிபாடும் எப்பொழுதும் நம்பிக்கை தரும். மற்ற தெய்வத்தெல்லாம் கும்பிட்டாலும் விநாயகருடைய காரிய சித்தி மாலை உங்களை மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதனால் தவறான வார்த்தைகளை ஃபோனில் கூட யாரை பற்றியும் பேசாதீர்கள். அது ரெக்கார்டாகி போய் அவர்களிடத்திலே காட்டி விடுவார்கள். பிறகு எல்லா விதமான பிரச்சனையும் வரும். ஃபோன் மூலியமாக தான் வாக்குஸ்தானம் ராகு என்பது பேசுவதன் மூலியமாக தான் வரும் என்பதனால் இந்த பேசக்கூடிய விஷயத்தில் கவனம். மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்தில் அதாவது 3, 12ஆம் இடத்துக்கு உண்டான குரு பகவான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இப்போதைக்கு உட்காந்துட்டு இருக்கார். ஆனால் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், ஆராய்ச்சி கல்வி, வெளியூரில் போய் படிக்கிறது, வெளியூரில் போய் எதுவும் விஷயங்கள் சாதிக்கிறதுக்கு விசேஷமாக இருக்குது. அது மாதிரி கேட்ட இடத்துல கடன் விஷயங்கள்லாம் டக்குன்னு கிடச்சி எப்படி நம்ம சிவில் அப்படி இருக்குது, நம்மளோட ரேங்க்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு எதாவது வேணுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். தொழில் ரீதியான விரயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த குருவுடைய பார்வையில் இருக்கங்காட்டி தொழில் ரீதியான விரயங்கள், ஆனால் அவங்க மேக்கப் பண்ணிப்பாங்க. அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பெல்லாம் இருந்தாங்கன்னா அதை பிரித்து கொடுத்து நமக்கு இதில் என்ன லாபம், இந்த வருஷத்தில் எடுக்கக்கூடிய முடிவு, இந்த 6 மாதத்தில் எடுக்கக்கூடிய முடிவு இருக்குது பார்த்தீங்களா, அடுத்து நெக்ஸ்ட் வர 6 மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 6 மாதம் தவறான முடிவுகள் எடுத்தால் அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள் சாதாரணமாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றது நம்மளால் தெரிய வரும். மகர ராசிக்கு சில விஷயங்களில் ரகசியத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இவங்களுக்கு தெரியாமல், என் கணவருக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், இந்த தெரியாமல் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துட்டுருக்கார், 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. அப்படின்னா குடும்பத்தில் சில கலகலப்பு வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்குவாங்க. தெரியாமங்கிற ரகசியம் வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல சீக்கிரம் தெரியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இடம், பொருள், வீடு, மனை விற்க வாங்க இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. டூலெட் போர்டெல்லாம் போட்டால் உடனே வந்துடுவாங்க. ஸோ இந்த ஆண்டில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகராசி பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியே 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால எல்லா முயற்சியும் வெற்றியடையும். உங்களுடைய தொழிலில் இன்னொரு பிரான்ச் போடலாம். 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், 7ஆம் இடத்திற்கு ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவானும், 8ஆம் இடத்தில் கேது பகவான் வருகிறார். இது பணவரவை அதிகமாக அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். சுப செலவுகள் உண்டு, விரைய செலவு உண்டு. ஸோ பணம் கையில் இருந்தால் ஏதாவது தேவை இருந்ததுன்னா வாங்கி போட்டுருங்க. வாக்குறுதி யாருக்கும் கொடுக்கக்கூடாது. 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால நான் கையில் 1 லட்ச ரூபா வச்சுருப்பீங்க, நாளைக்கு ஒருத்தன் ஃப்ரெண்டு 10,000 கேட்குறான், வாப்பா வாங்கிக்கலாமீங்க, நைட்டே செலவு வந்துடும், காலைல கொடுக்க முடியாது, ஏமாத்துற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வாக்குறுதி யாருக்கும் தரக்கூடாது. பார்க்கலான்னே சொல்லுங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு அருமையான காலம். ஏப்ரலுக்கு பிறகு குரு வருது. ஆண்களாக இருந்தீங்கன்னா நல்ல பிடிச்சமான பொண்ணு கிடைக்கும். பெண்களாக இருந்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி மணமகன் கிடைப்பாங்க. திருமணம் ஆகிறவர்களுக்கு திருமணம் உண்டு. காதல் திருமணம் கைகூடும். காதல் பெற்றவங்க ஒத்துக்கல, கொஞ்சம் ஹோல்டில் போட்டிருந்தாங்கன்னா கூட ஏப்ரலுக்கு பிறகு சரி ரைட் ஓகே எல்லாம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு ஒத்துக்குவாங்க கலப்பு திருமணத்துக்கு கூட. ஸோ காதல் திருமணம், கலப்பு திருமணம் கைகூடும். திட்டத்தை வெளியில் சொல்லக்கூடாது, சொன்னால் அது நடக்காது. கடன் பிரச்சனை ஏற்படும் சுப செலவுகள் மூலமாக, அது நல்ல விஷயந்தான். தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்கிறாதீங்க. நம்ம அட்வைஸ் பண்ணவெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நிலைமை வரும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. ஸோ பெரிய அறிவாளிகள் கூட இந்த டைமில் கால்குலேட்டிவில் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க.
வண்டி வாகனம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் பார்வையாக பார்க்கறதுனால மருத்துவ செலவுகள் ஏற்படும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது மிக கவனம். இரவு நேரத்தில் போகும்போது பகலில் தூங்கினா மட்டும் நைட்டு ஓட்டுங்க. வளர்ப்பு பிராணி மூலமாக பிரச்சனை வரும். இல்லைன்னா வளர்ப்பு பிராணி உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று வளர்ப்பு பிராணி செத்து சோகமாயிடுவீங்க, இல்லைன்னா அதுதான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணி நீங்கள் அதனால் அக்கம் பக்கத்தில் எவனையா கடிச்சு அது பஞ்சாயத்து இழுத்து விட்டுரும். ஸோ வளர்ப்பு பிராணி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். 8ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால தொடர்ந்து நோய் மூலமாக பிரச்சனை யாருக்கா ஒருத்தவங்களுக்கு மருத்துவ செலவுகளை வந்துகிட்டே இருக்கும். உடல்நிலை சரியில்லாத நபர்களை இந்த டைமில் முடிஞ்ச வரைக்கும் பார்க்க தவிர்த்துருங்க. சொந்தக்காரங்க முடியாமல் இருக்காங்க, போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ உங்களுக்கு அது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் ராகு கேது இருக்கும்போது இது டெம்பரவரி ராகு கேது தோஷம். நீங்கள் யாரையா போய் பார்த்தீங்கன்னா அவங்க சீக்கிரம் போயிடுவாங்க, ஆனால் அவங்களால உங்களுக்கு உடல்நிலை கெட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த டைமில் பாத்ரூமில் வலிக்கி விழுறது, இங்கே வண்டியில் ஓடும்போது வண்டியில் போகிறப்போ ஸ்லிப் ஆகிறது. ஸோ இந்த டைமில் கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க. 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, கொடுத்தா திரும்ப வராது. அப்புறம் வடக்கப்பட்டி ராமசாமிக்கு பணம் கொடுத்த மாதிரி ஆகி போயிடும். ஜாக்கிரதையாக இருங்க. விவேகத்துடன் செயல்பட்டால் மகரம் இந்த ஆண்டு சிகரத்தை தொடும். மகர ராசியில் பிறந்தவங்க இந்த வருஷம் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதே பண விஷயத்தில் தான். 6ஆம் இடத்துல குருக்கனால பணம் கொடுத்தால் திரும்ப வராது. பணம் நீங்கள் கடன் வாங்கினா நிச்சயமாக வாங்கலாம், ஆனால் கடன் வாங்கி சுப செலவுகளுக்காக நீங்கள் கடன் வாங்க, மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்காக நீங்கள் கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி மற்றவங்களுக்காக ஜாமீன் போடுறதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த வருஷம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருஷம் வந்து ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்திற்குள்ளார திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வந்து உங்களுக்கு வயிறு உபாதைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே ஆரோக்கியத்தில் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். நீங்கள் வந்து திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவது ரொம்ப நல்லது. இந்த வருஷம் வந்து உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ஜலராசியில் இருக்கனால அடிக்கடி சளி பிடிக்கிறது, மூக்கில் பிரச்சனை, சிலருக்கு மூக்கில் வந்து சதை வளர்ச்சி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ட்ரீட்மெண்ட் செஞ்சால் சரியாயிடும். ஆகவே கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த வருஷம் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறனாலையும் 8ஆம் இடத்துல கேது இருக்கிறனாலையும் வந்து சுகாதாரம் இல்லாத இடங்களில் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம், வயிறு உபாதைகள் கொடுக்கறது, ஆரோக்கிய குறைவுகள் வர்றது, டஸ்ட்டு அலர்ஜி வர்றது, இதனாலெல்லாம் உங்களுக்கு தீமைகள் ஏற்படும். வெளிநாட்டு பிரயாணங்கள் விரும்புவதற்கு இந்த வருஷம் வெளிநாட்டு பிரயாணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த வருஷம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ சனி பகவான். சனி பகவானை சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் வைக்கணும், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வச்சுட்டு வரணும். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை பெற முடியும். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு வந்து நீங்கள் நெய் தீபம் வைக்கிறது மூலமாக இந்த வருஷம் பண விஷயத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் சேர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உறுதி. கும்பராசிக்காரர்களுக்கு ஷோல்டர் பெயின், வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம் ரொம்ப கவனமாக இருக்கும். ராகு கேது இருப்பதனால கும்பராசிக்காரர்கள் கோளற்பதிகம் என்பது தெய்வ மருந்து. சொல்வதோ கேட்பதோ விசேஷத்தை தரும். தொழில் ரீதியாக பலவிதமான சிக்கல்கள் தீரக்கூடிய ஆண்டு. தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், படிப்பு கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும். எல்லாமே இவ்வளோ நாள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது மாறும். பெரிய பொறுப்புகளுக்கு வருவார்கள். அரசு துறை, அரசியல் துறை, அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். ஆயில் புல்லிங் வந்து இவங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி தரும். அது தினமும் செய்து பாருங்கள். 48 நாளிலிருந்து உங்களுடைய மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதனால் காலையில் ஒரு 10 ml ஆயிலை போட்டு வாயில் வைத்து கொண்டிருப்பது பெரிய பரிகாரமாக காணப்படுகிறது. அதில் மருத்துவ ரீதியாக பெரிய விசேஷமாக காணப்படுகிறது. அதே சமயம் உங்களுக்கு கண்டிப்பாக மன அழுத்தம், ஏதாவது ஒன்று யோசித்து கொண்டே இருப்பீர்கள். என்ன யோசிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியாது. நரசிம்மருடைய மந்திரங்கள், நரசிம்மருடைய காயத்ரி, நரசிம்மருடைய ஏதாவது ஒரு மந்திரங்கள் ஜபம் செய்வது, நரசிம்மர் கோயில்களுக்கு வெள்ளத்தை கொடுப்பது, சுக்கு கொடுப்பது, ஏலக்காய் கொடுப்பதெல்லாம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை பானகத்திற்கு கொடுக்க அனுகூலம் கிடைக்கும். நரசிம்மர் கோயில்களுக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வது பெரிய விசேஷமாக பார்க்கப்படுகிறது. ஆக கும்பராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொண்டீர்கள் என்றால் சூப்பராக இருக்கும். குடும்பத்தை விட்டு விடாதீர்கள். வெளியிடம் அமோகமாக இருக்கும். இளம் வயதை சார்ந்த கும்பராசிக்காரர்கள் பெரிய சாதனைகள் செய்வார்கள். வெற்றிகள், திருமணங்கள், சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். உடற்பயிற்சி முக்கியம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் வர்றார். அதனால் இந்த வருஷம் வந்து நல்ல தொழிலில் லாபம் கிடைக்கும், தாராள பணப்புழக்கமும் இருக்கும். இந்த வருஷம் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால வந்து உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாக நீங்கள் நல்ல லாபம் அடைவீங்க. அதே மாதிரி மேல் அதிகாரிகளுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருஷம்
மே மாதத்துக்குள்ளார திருமணம் உறுதியாக நடைபெறும் நடைபெறும் அப்படின்னு நம்பலாம். 6ஆம் இடத்துல அடுத்து வந்து ஜூன் மாதம் வந்து குரு 6ஆம் இடத்துக்கு வராரு. அந்த டைமத்தில் பண விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வருமே தவிர வேறு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது வராது. அந்த டைமில் வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி வீடு மனை வாங்கலாம், புது வாகனங்கள் வாங்கலாம், பழைய வாகனங்கள் கூட வாங்கிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் லாபகரமான ஆண்டாகத்தான் இருக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க, நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்க பெறுவாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருஷம் ஒன்று ஆரம்பத்திலேயோ அல்லது கடைசியில் அக்டோபர் நவம்பர்லேயோ எப்படியும் திருமணம் கைகூடும், திருமணம் உறுதியாக நடக்கும். குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருகின்ற ஆண்டாக தான் இந்த வருஷம் இருக்குது. 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது பகை பெற்றிருக்கனால உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள், இது ஆணாக இருந்தால் மனைவிக்கு, பெண்ணாக இருந்தால் கணவனுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். ஆனால் வந்து பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது உறுதியாக நம்பலாம். இந்த வருஷம் நீங்கள் இந்த வருஷம் முழுமையும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வச்சுட்டு வாங்க. இந்த ஒரு தீப வழிபாடு உங்கள் ஊர்லேயே பண்ணாலே போதும், வெளியில் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வழிபாடு உங்களுக்கு இந்த வருஷம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வருஷத்தில் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் சின்ன சின்ன இஷ்யூஸ் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும். அதாவது இவங்க சம்மந்தமாகவோ இல்லை மற்றவர்கள் சம்மந்தமாகவோ இல்லை கொடுத்த பண ரீதியாகவோ இல்லை கொடுக்க போகிற பண ரீதியாகவோ இது போன்ற சில விஷயங்கள் வரும். இரிட்டேஷன் சொல்லுவாங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தட்ட பேசினா என்ன ஆகுனா, யாரோ ஒவ்வொருத்தராக பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷனை சீக்கிரமாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு தன்மைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே குருவுடைய அனுகிரகத்தில் ஓரளவுக்கு எல்லாமே ஓடிட்டுருக்கும். குருவுடைய ஆசீர்வாதத்தில் எல்லாமே டக்கு நடக்கும். மைனஸ் ஆனாலும் ப்ளஸ்ஸாக நம்ம ஃபீல் பண்ணி அதை அப்படியே அப்டேட் பண்ணுவோம். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் குரு உதவி செய்கிறாரோ நீங்கள் தான் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கணும். கொஞ்சம் ஓடணும், கொஞ்சம் வேலை செய்யணும், கொஞ்சம் முயற்சி பண்ணணும். இது அத்தனையுமே செல்ஃப் சக்ஸஸை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள். ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளங்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே மாதிரி ஸ்டெட் வைக்கிறது, சின்ன சின்ன ப்ராப்ளங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மைகளை இந்த காலகட்டத்தில் உணருவாங்க. நீர் சம்மந்தமான பிரச்சனைகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்து மற்றவர்களை வைத்து பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. உங்ககிட்ட ஒன்று பேசுவாங்க, அவங்ககிட்ட ஒன்று பேசுவாங்க. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து நிறையா வரத்துக்குண்டான வாய்ப்புகள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் லாபம் கொடுக்கக்கூடிய பிரயாணமாக மாறும் இப்போது இந்த ஜூன் மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் விரயம் கொடுக்கக்கூடிய பிரயாணமாக அது மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆராய்ச்சி கல்வியில் வெற்றி உண்டு. கும்பராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ வருமானம் நன்றாக இருக்கும், தொழிலை அதிகப்படுத்தலாம். ஆனால் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வாக்குறுதியை கொடுத்தால் நிறைவேற்ற முடியாத மாதிரி பண்ணிடுவார். ஸோ நோ கமிட்மெண்ட். வீட்டில் உறவுகளுடன் சின்ன சின்ன கசப்புகள் வரும் 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால. ஸோ அதனால் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிக்காத மாதிரி செஞ்சாங்கன்னா சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போங்க. கடன் யார்ட்டையும் தரக்கூடாது. ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால பணம் திரும்ப வராது. நட்பு இழப்பு ஏற்படும். கடன் கொடுத்தீங்கன்னா அந்த நட்பு போயிடும். யாருக்காவது உங்கள் கூட இவன்கிட்டருந்து விலகலான்னு இருந்துச்சுன்னா அவன் கடன் கேட்டால் கொடுத்துருங்க. ஸோ பிப்ரவரிக்கு பிறகு ராசி பகவானுக்கு ராசிநாதன் வக்ரகதி நிவர்த்தி அடைகிறார் மார்ச்சுக்கு அப்புறம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். பிப்ரவரி வரைக்கும் ராகு பகவான் ராசியில் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஆண்கள் குலதெய்வம் கோயிலில் மொட்டை போடுங்க, பெண்கள் பூமுடி கொடுத்தா போதும். ஏன்னா ராசியில் ராகு பகவான் கடக்கும் பொழுது மன உளைச்சல், மன நிம்மதி, மன இழப்பு, மன உளைச்சல், எப்படி தான் டிஸ்ட்ரைனு, ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். ஸோ அதெல்லாம் தாங்க முடியாதவங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கள். இல்லை என்னால் தாங்க முடியுதுன்னா தேவையில்லை. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கணவன் மனைவிக்குள்ளே சண்டையை பண்ணும், பிரிவினை ஏற்படுத்தும். அதனால் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது கணவன் மனைவி மட்டும் எங்கேயா டூர் போயிட்டு இருந்தீங்கன்னா அந்தந்த மாதம் சண்டை அப்படிக்குள்ளே சமாதானம் ஆகிடும். பார்ட்னர்ஷிப் 2 பேர் சேர்ந்து தொழில் பண்ணுறீங்க, 3 பேர் சேர்ந்து தொழில் பண்ணுறீங்கன்னா அது முடிஞ்சுது, அது ஆகாது. ஸோ பார்ட்னர்ஷிப் க்ளோஸ் ஆகிடும். ஸோ பழைய விஷயம் பேசி அதன் மூலமாக பிரச்சனை வரும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை பற்றி பேசி நீ இதை ஏன் இப்படி டீல் பண்ண, முடிஞ்சு போயிடுச்சு, அதை பற்றி ஏன் பேசி பிரச்சனைன்ற மாதிரி ஆகிப்போயிடும். ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்டு, உங்களுக்கு யார் ரொம்ப நண்பர்கள் யார் இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ அவங்க தொழில் நிமித்தமாக வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த டைமில் கணவன் மனைவிக்குள்ளே 3வது நபரை உள்ள விடாதீங்க. ஈவன் சொந்தக்காரங்களோட ஆலோசனை கருத்து கேட்காதீங்க, நல்லது நடக்கும். மேஷத்துலேருந்து கடைசியாக வரக்கூடிய ராசி மீனம். ஆனால் உங்களுக்கு இந்த வருஷம் எல்லாத்துலேயும் சுபிட்சம் ஏற்படுவது தான் முதலில். அதுதான் பெரிய ஆச்சரியம். ஜென்மசனினா தோப்பு கரணமாவது போடணும். போடலன்னா அது ஜென்மசனி வேலையை காட்ட நீங்கள் தான் அனுப்பிக்கும். அடிவயிறு, முதுகு தண்டுவடம், கழிவு பாதைகள், ஜாயிண்ட் பெயின்ஸ், பாத உறுப்புகள், நகங்கள் வரைக்கும் தொந்தரவு பண்ணும். வாகனங்களில் தொலைதூர பயணமாக இருந்தாலும் ஒரு சிதற்காய் உடைப்பதோ, ஒரு எலுமிச்சை பழத்தை வைப்பதோ, அதை எல்லாரும் திட்டோம், மூட நம்பிக்கை, இதுவாக அவனை காப்பாற்று போகுது. ஆனால் ஒரு காவு கொடுப்பது என்பது முக்கியம். ராஜகனி என்பது முக்கியம். எலுமிச்சை பழம், தேங்காய் என்பது, காய் என்பது மிக முக்கியம்.
இதெல்லாம் பயன்படுத்துங்க. மற்றவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பார்க்காதீங்க. முன்னோர்கள் ஒன்று ஒன்று கண்டுபிடித்திருக்கிறார். தெய்வ காரியங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ராசியில் யார் வரணும்? மீனம். நிறைய ட்ராவல் அதிகமாக பண்ணக்கூடியது. உள்ளூர் பயணம், கடல் பக்கம் நிறைய ட்ராவல், ஷிப்பில் போகக்கூடியது, ஷிப்பு சுற்றுலா செய்யக்கூடியது, நிறைய அளவுக்கு பெரிய, அதே போல் ஏர்ஃபோர்ஸு, நேவி இதிலெல்லாம் அதிகமாக சேரக்கூடிய ராசிகளில் மீனம் வருவது கண்கூடாக பார்க்கலாம். பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் காணப்படும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், ஞானிகள், ஆதீனங்கள், குருமார்களுடைய தரிசனம் கிடைப்பது கண்கூடாக பார்க்கலாம். விநாயகரையும் அனுமனியும் கட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல காலசர்ப்ப தோஷத்திலிருந்து பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். எனவே கோளர் பதிகத்தை தினமும் கேட்பது, சொல்வது, தூக்கத்தில் கேட்பதெல்லாம் நல்லது. நைட்டில் மந்திரம் போடக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா உங்கள் வீட்டில் போட்டுக்காத, நான் போட்டுக்கிறேன்னு சொல்லுங்கள். எப்பயுமே உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வைத்து கொள்ளுங்கள். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். துணை அல்லது துணைவியார் இடத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் நீங்கள் காது கொடுத்து கேட்காத மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வந்துவிட்டால் வெளியிடத்தில் எப்படி பிரச்சனை வராது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே மீனராசிக்காரர்கள் இன்னும் அதிகமான முக்கியத்துடன் கவனத்துடன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், பிள்ளைகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய பிரச்சனைகள் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அபிராமியை பிடித்து கொள்வது மிக மிக முக்கியம். 5ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு உங்கள் ராசிநாதன் என்பதனால் கண்டிப்பாக நல்லது அதிகமாக பண்ணுவார். பிள்ளைகள் விஷயத்திலும் வயிற்று உபத்திரத்திலும் பெரிய விஷயமாக செய்ய ரெடியாக இருக்கிறார். கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் வண்டி வாகனங்கள், திருக்கடையூருக்கு பிள்ளைகளுடன் போயிட்டு வருவது விசேஷம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி ராசிக்கே ஏப்ரலுக்கு பிறகு ராசியை பார்க்கறதுனால இது ஒரு நல்ல ஆண்டு 2026. ஆனாலும் ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால அனைத்து வேலையும் ஸ்லோவாக நடக்கும். ஒரு மாதத்தில் முடிக்கிற வேலை 3 மாதம் ஆகிடும். தடைப்பட்டு நிற்கும். சிந்தனையில் தடுமாற்றம் இருக்கும். ஒரு சொல்லலான்னு நினைப்பீங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐயோ இந்த சண்டையில் இந்த பேச்சுவார்த்தையில் நம்ம இதை சொல்லிடலாமேன்னு தோணும். ஸோ அது மாதிரி புத்தி மந்தப்படும், சிந்தனையில் மாற்றம் ஏற்படும். இந்த டைமில் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா திருப்பி கட்ட முடியாது, வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்ற முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் யோசனை பண்ணி பண்ணுங்கள். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிம்மதி இழக்கும், தூக்கம் சரியாக வராது. ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்து கருப்பு கலராக கண்ணெல்லாம் இங்கே ஐ சர்க்கிள்லாம் வரும், பிளாக் மார்க்லாம். ஸோ வெளிநாடு வேலைவாய்ப்பு முயற்சி பண்ணுற மீனராசிக்காரர்களுக்கு வெளிநாடு போயிடுவீங்க. பாஸ்போர்ட்லாம் கொஞ்சம் ரெனியூவல் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இடமாற்றம் ஏற்படும், குடும்ப செலவு அதிகரிக்கும், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும், தூக்கம் கெடும், வேலையில் அதிக தொந்தரவு ஏற்படும், மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான ஒரு ஆண்டு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வழக்கில் வெற்றி ஏற்படும். யாராவது உங்களுக்கு சப்போர்ட் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. 6ஆம் இடத்துல கேது இருந்து ராசியை குரு பகவான் ஏப்ரலுக்கு பிறகு பார்க்கறதுனால அடுத்தவங்க மூலிமா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ புதிய வேலை ஏற்படும். அனுபவம் இல்லாத புதிய தொழில் பண்ணிங்கன்னா அதில் நஷ்டம் ஏற்படும். ஸோ ஏப்ரலுக்கு பிறகு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அனுபவம் இல்லாத தொழில் பண்ணாதீங்க. வேலையாட்கள் மாற்றம் ஏற்படும், வேலையில் ப்ரொமோஷன், சம்பள உயர்வு ஏற்படும். ஏப்ரலுக்கு பிறகு மீனம் வெற்றி. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் உங்கள் ராசிலேயே சனி பகவான் இருக்கார். அதனால் எப்போ பார்த்தாலும் உடல் வலி, வேலைப்பள் அதிகம், அதுக்கப்புறம் தூக்கம் எல்லாம் போகிறது, மூட்டு வலி, இதெல்லாம் முதுகு வலி ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கும் உங்களுக்கு குரு உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடமும் இந்த வருஷம் சஞ்சாரம் செய்கிறனால அதுக்குடைய மருத்துவம் கிடைக்கும், மருத்துவ செலவுகள். ஆனாலும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பிரச்சனை ஆனாலும் சரியாயிடும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். இந்த வருஷம் வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலை கிடைக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருஷம் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபருக்குள்ளார கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். நவம்பர் டிசம்பர் மாதத்தில் நீங்கள் கடன் வாங்கி வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதற்கான ஏற்பாடுகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். தொழில்துறையில் அலைச்சல் இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. தொழில்துறையில் இடம் மாற்றங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். இந்த வருஷம் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் உங்கள் அம்மா கிட்டேயோ அல்லது உங்கள் அம்மா சேர்ந்தவங்க கிட்டேயோ நீங்கள் கேட்டு நீங்கள் செய்யுங்க. நீங்கள் சிந்தித்து செய்கிறத விட அவங்கக்கிட்ட கேட்டு செஞ்சால் உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் வரும். அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது வெளிநாட்டு வேலை அல்லது மல்டிநேஷனல் கம்பெனி வேலை விரும்புபவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். இந்த வருஷம் நன்மைகள் பெறுவதற்காக குரு ராகவேந்திரை வியாழக்கிழமை தவறாமல் நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு வந்தால் போதுமானது. அல்லது குலதெய்வ வழிபாடு வியாழக்கிழமை செய்யலாம். அதன் மூலமாக இந்த வருஷம் முழுமைக்கும் மீனராசி பிறந்தவர்கள் நல்ல யோகத்தை அடைவார்கள் அப்படிங்கிறது உறுதி. மீனராசி நண்பர்களுக்கு 2026 இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவங்க எத்தனை நாள் லீவ் எடுத்திருப்பாங்கன்னா நிறைய நாள் எடுத்திருப்பாங்க.
சரியாக எதையுமே கண்டினியூ, அதாவது வேலைக்கு போனாலும் அதே இதுதான், போகாட்டி அதே தானட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள். அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 மருத்துவரையாவது சந்திச்சிருப்பாங்க. ஒரே விஷயத்துக்கு 10 மருத்துவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இவர் சொன்னார், சார் உங்ககிட்ட தான் சார் எனக்கு கிளியராக கிடைக்கும், நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்வாங்க. அதுவே இன்னொருத்தட்டையும் அப்படியே காப்பி பேஸ்ட் இது கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு இன்னும் அரப் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்குது. வீடு கண்டிப்பாக வருவாங்க, வீட்டினால பெருமைகள் இருக்கும். இல்லைனா வாகனம் கண்டிப்பாக வாங்குவோம், வாகனத்தின் மூலமாக இப்போ தான் புதுசாக வாங்கினா தீபாவளிக்கு போட்ட சட்டை மாதிரி ஒரு 100 பேட்டியாக சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் இருக்குது. தொழிலில் தடங்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளுக்கு தெரியாமல் சில விரயங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். ஆஃப்டர் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர் கடன் உதவி கிடைக்கும், நினச்சது வெற்றியாகும், சுய வெற்றிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியான விரயங்கள் இருந்தால் சமாளிச்சிருவாங்க. இதெல்லாம் மீனராசி அன்பர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாட்டோடு ஆரம்பித்தா இந்த வருஷம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அத்தனை பேருக்கும் 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த நியூ இயர் நல்ல மாற்றத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர். டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர்.